दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपराम्। मन्दस्मितमुकाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्य जलधिं परमानंद विग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मल ज्ञान सिद्धये। உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோபமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா, ஞானஸ்கந்த பகவானுக்கு திருச்செங்காட்டாங்குடிங்கிற இந்த புண்ணிய ஸ்தலத்துல பரஞ்சோதின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு முதல்ல பல்லவ ராஜ்யத்துல நரசிம்ம பல்லவன் கிட்ட போர் நடத்தக்கூடிய தளபதியா இருந்தவர். அவருக்கும் புலிகேசிக்கும் நடந்த யுத்தத்துல அவளுக்கு வெற்றி தேடி கொடுத்தவர். இயற்கையிலே சிவபக்தி உள்ளவர். ஆனா யுத்தம் நடத்துறதுங்கிறது கத்திரியாளோட கடமை, அது மாதிரி பண்ணினார். தர்மத்துக்காக பண்ணக்கூடிய யுத்தம்ங்கிறதா. தர்ம யுத்தத்துல பாப புண்ணியம்ங்கிறது கிடையாது, புண்ணியம்தான். அதுல உயிர் கொலைகள் உண்டு. எல்லையில நிக்கிறா, எதிரி நாட்டில இருந்து குண்டு போட வரான்னா நம்ம பாரத தேசத்து ராணுவ வீரன் சுட்டுட்டான் அப்படின்னா அது கொலை கிடையாது, தேசத்தை காப்பாத்துறதுக்காக. அப்படி அந்த யுத்தத்தை அற்புதமான யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்துல நரசிம்ம பல்லவனுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் தான் நரசிம்ம பல்லவனுக்கு தெரிஞ்சது அவர் பெரிய சிவனடியார்னு. பக்தி பண்றவா பக்த விஜயத்திலையும் பார்க்கலாம், பெரிய புராணத்தையும் பார்க்கலாம். பக்தி பண்றோங்கிறதுக்காக உலக வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி இருக்க மாட்டா. பக்திங்கிறது சோம்பேறித்தனத்துக்கு ஒரு லேபிள் கிடையாது. பக்தாள் தான் கடுமையா வேலை செய்வான். எதுவுமே எதிர்பாராத வேலை செய்யறவா இருக்கா இல்லையா, கர்ம யோகிகள் தான். சம்பளத்துக்கு வேலை செய்யறவனோட 2 மடங்கு வேலை செய்வான். சோம்பி இருக்கவே மாட்டா. உடம்பு இருக்கிறதோட பிரயோஜனம் பகவானுக்கும் பகவானோட பக்தாளுக்கும் ஜனங்களுக்கும் தொண்டு பண்றதுன்னே இருப்பான். பெரிய புராணம் பூரா பார்க்கல. சிவனடியார்களை பலவிதமான தொழில் பண்ணினவா இருக்கா. கொயவரா திருநீலகண்டர் இருந்தார், பக்த விஜயத்துல கோரா கும்பார் இருந்தார் இல்லையா. அது மாதிரி சரித்திரங்கள்லாம் இருக்கு. வேதியர்கள் உண்டு. சவரம் மண்டவரா சேனானாவின்னு ஒரு பக்தர் இருந்தார், பக்த விஜயத்துல இருக்கு. ஹரிஜன குலத்துல அங்க சோக்கா மேளா இருந்தார், இங்க நந்தனார் இருந்தார். ஓயாமல் உழைச்சுட்டே இருப்பா. வாக்கு நாமா சொல்லும், மனம் பகவான நினைச்சுட்டு இருக்கும். கரங்கள் பணி பண்ணும். பக்திங்கிற பேர்ல வெறும் பொழுது போக்குறது ஒத்துக்க மாட்டான் மகான்கள்லாம். அப்படி அவர் சத்திரியரா இருந்து தொண்டு பண்ணினார். ஆனா பக்தர். அது அப்புறமா தெரிஞ்சவன நரசிம்ம பல்லவன் நினைச்சுட்டார், தொண்டு பண்றது அவருக்கு கடமையா இருக்கலாம், ஒரு சிவனடியார வேலை வாங்கினது எனக்கு தப்பா போயிடுச்சு நினைச்சுட்டார். உங்களுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் தரேன், நீங்க தளபதியா இனிமே உங்களை வேலை வாங்க முடியாது, நான் சிவனடியாருன்னு தெரியல என்ன, நானே வேலையில இருந்து ஓய்வு பெற்றுக்கலாம்னு நினைச்சுட்டேன். சின்ன வயசுதான். ஆனா இனிமே இருக்கிற காலத்துல சிவனடியாருக்கு தொண்டு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். வாதாபி நகரத்துல கோட்டை கதவெல்லாம் கருங்கல்லிலேயே பண்ணிருப்பானா. யானைகள் மோதினா யானைக்கு மண்டை வலிக்குமா. அந்த இடத்துல யுத்தம் பண்ணி அந்த கோட்டையை பொழந்து உள்ள போய் புலிகேசியை ஜெயிச்சு இந்த கோட்டை கதவுல ஒரு பிள்ளையார் இருந்தார். அந்த பிள்ளையார பேத்து எடுத்துன்னு வந்துட்டார். அவர்தான் வாதாபி கணபதி. அவரு திருச்செங்காட்டாங்குடியில இங்க கணபதி ஈஸ்வரத்தை பிரதிஷ்டை பண்ணினார். அந்த ஊர்லயே இருந்துட்டு இருந்தார். என்ன நியமம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியாருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அடியா இருக்காது. நிறைய பேர் வந்தா சந்தோஷம், ஒருத்தருக்காவது சாப்பாடு போடாமல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியமத்தோட இருந்தவர். அக்கம் பக்கத்துல இருந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கும் தெரியும் சிவனடியாருங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, சிவ ஆகமம் படிச்சிருக்கணுமா, பஞ்சாட்சர உபதேசம் வாங்கி எடுக்கணுமா, ருத்ராட்ச வச்சுன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது இல்ல கணக்கு. நெற்றியில்
திருநீர் பூசியோர்க்கு அடியேங்கிற மாதிரி நெத்தியில விபூதி இருந்துடுச்சுன்னா அவ சிவனடியார்கள். எதையோ மிதிச்சுட்டோம் அவசரத்தை அடடா அப்படிங்கிறதுக்கு பதிலா அவ சிவசிவா அப்படின்னா சிவனடியார், அவ்வளவுதான். அந்த மாதிரி இவாளுக்கு கணக்கு. பக்தாளுக்கு யோக்கியதை இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டான். விபூதி இருக்குன்னா சிவனடியார், கழுத்துல ருத்ராட்சா இருந்தா சிவனடியார், வாக்குல பஞ்சாட்சரம் 5 வந்தாலும் சிவான்னு 2 எழுத்து வந்தா 5க்கு 2 பழுது இல்லைங்கிறது இதுதான். நமசிவாயான்னு சொன்னாலும் சிவான்னு சொன்னாலும் அதுக்கு மதிப்பு கொடுப்பா. அப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு கிடைக்கவே இல்லை. சிவனடியார் சமைச்சு வச்சிருக்கா. வீட்டுல ஒரு வேலைக்காரம்மா ஒண்ணு உண்டு. இவரோட தர்ம பத்னி, இவருடைய மனசு கோணாமல் நடக்கிற உத்தமமான பத்னி. சீராளன்னு ஒரு அழகான 5 வயசு குழந்தை உண்டு. பாடசாலைக்கு அனுப்பிச்சிருக்கா. அந்த காலத்துல எல்லாருக்குமே வேதம் உண்டு. பிராமணாளுக்கும் கத்திரியாளுக்கும் வைசியாளுக்கும் உண்டு. வேளாளர்கள் இவாளுக்கு தொண்டு பண்ணி இவாளோட புண்ணியத்தை சம்பாதிச்சுடுவா. இவ சிரமப்பட்டு பண்ற புண்ணியத்தை அவ தொண்டு பண்ணியே சம்பாதிச்சுடுவா. அதனால அவளுக்கு அது வைக்கல. உடல் உழைப்புக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா, அதுக்காக. இந்த குழந்தை பாடசாலைக்கு போயிருக்கான். சீராளன்னு பேரு. இவர் மத்தியான நேரம் ஆயிடுத்து. காத்தால சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சுத்துன்னு சுத்துறாரு. அன்னைக்கு ஒரு சிவனடியார் கூட கண்ணில் படல. அடியவருங்கிற கோலத்துல இல்லாட்டாலும் ஏதோ விபூதி பூசின ஒருத்தரை பார்த்தா கூட சேரமான் பெருமாள் நாயனார் சரித்திரத்தில் வரும். அவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜாவாகி வருவார். யானை மேல வருவார். எதிர்க்க ஒரு வண்ணா துணி துவச்சுட்டு உவர் மண்ணு சுமந்துட்டு வருவார். அந்த வெள்ளை விளையார்னு இந்த ஆத்து மணல் வேற பட்டு விபூதி மாதிரி இருக்கு. விபூதி இட்டுக்கல அவர். இவர் பத்தியோ விபூதி இட்டுன்னு ஒருத்தர் நடந்து வர, நான் யானை மேல உட்கார்ந்துன்னு வரேனேன்னு அங்கேயிருந்து குதிச்சு கீழே இறங்கி அவரை போய் வணங்குவார். ராஜா அந்த வண்ணா பயந்துண்டு அடியேன் அடி வண்ணான் அப்படிமா. இவன் அடியேன் அடி சேரன் வருது. அப்படி ஒரு பக்தியாம். ஒரு ஆள் கூட அடியார் கிடைக்கல. ரொம்ப கவலைப்பட்டு இன்னைக்கு நம்ம விரதம் பொய்ச்சி போயிடும் போல இருக்கே, ஒரு அடியாருக்கு சாப்பாடு பட முடியலையேன்னு வருத்தப்படுறார். இப்ப மரத்தடியில ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். நம்ம ஊருக்காரர் மாதிரியே இல்லை, இங்க வடநாட்டுல இருந்து வந்தவர் மாதிரி இருக்கு. பெரிய ஜடாபாரம், பெரிய தாடி, நெத்தியில விபூதி இருக்கு. சிவனடியார் மாதிரி இல்ல, சிவன் மாதிரி இருக்காரு. மண்டை ஓட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. சிவனடியாரெல்லாம் போட்டுக்க மாட்டான். அப்புறம் என்ன, கழுத்துல ருத்ராட்சம் நிறைய இருக்கு. அப்புறம் மாவிரதர்னு பேரு. அந்த மாதிரி சன்னியாசிகளுக்கெல்லாம் கேசத்தினால ஆன மாலை போட்டு பாடும். அப்படியெல்லாம் உண்டு ஒரு வழக்கம். காபாலிகாள் எல்லாம் உண்டே. அந்த மாதிரி ஒரு பயங்கர சம்பிரதாயம் அது. அது மாதிரி ஒரு பைராக்கி மாதிரி இருக்கார். சரி, அதை பத்தி நமக்கு என்ன, விபூதி இருக்கு, கையில திரிசூலம் வேற இருக்கு, சிவபெருமான் மாதிரியே இருக்க, நமஸ்காரம் பண்ண. ஆனா தேஜஸ் முகத்துல அப்படி ஒரு கலை. என் வீட்டுக்கு நீங்க பிட்சை பண்ண வரணும்னு கேட்டார். அவர் சொன்னார், இல்லப்பா நான் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவேன், அந்த நாள் இன்னைக்குதான், ஆனா எனக்கெல்லாம் உன்னால சாப்பாடு போட முடியாது, கிளம்பி போயிடு. ஏன் அப்படி சொல்றேன் இல்லைங்க, இது என்ன கேட்டாலும் பண்ணி போட சொல்றேனா? நான் கேட்கறதெல்லாம் பண்ணி போட முடியாதுப்பா, நேரத்தை வீணாக்காத, கிளம்பு. எனக்கு இன்னைக்கு பட்டினா இருந்துட்டு போறேன், ஈசன் சங்கல்பம். நான் கேட்கிற சாப்பாடு யாராலையும் போட முடியாது. போடக்கூடியவா இந்த ஊர்ல இருக்க மாதிரி தெரியல, நான் வடநாட்டுல இருந்து வரேன். அதனால என்ன, உங்க ஊர்ல என்ன சமையலோ சொல்லுங்க, நான் பண்ணி போட சொல்றேன் அப்படின்ற. இவ்வளவு கேட்கிற சொல்றேன், நீயே முடியாதுன்னுட்டு போயிடுவேன். சொல்லுங்க, நான் நர மாம்சம் தான் சாப்பிடுவேன். மாம்சம் இல்ல, நர மாம்சம் தான் சாப்பிடுவேன். அதுவும் குழந்தைகளோட மாம்சம் தான் சாப்பிடுவேன். புள்ள குழந்தையா இருக்கணும். 5 வயசு இல்ல அதுக்கு கீழே இருக்கலாம், அதுக்கு மேல போக கூடாது. அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தையா இருக்கணும். அந்த குழந்தை சிவனடியாருக்கு நான் ஆகாரமா போக போறேங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியணும். அந்த குழந்தை அழப்படாது. ஏதாவது ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அம்மா பிடிச்சுக்க, அப்பா அறுக்கணும். அந்த மாதிரி குழந்தையோடைய மாம்சத்தை தான் நான் சாப்பிடுவேன். வருஷத்தை ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். இது உன்னால முடியுமோ, கிளம்பு அப்படின்னு உடனே அவர் சொல்லுவார், நீங்க சொல்ற இத்தனையும் எனக்கு பொருந்துறது, நான் என்னால பண்ண முடியும். எனக்கு ஒரு குழந்தை இருக்கான்,
என் பொண்டாட்டிய வார்த்தையை மீற மாட்டா. என் குழந்தையும் விவரம் தெரிஞ்ச நாள்ல சிவபக்தனாகவே வளர்த்திருக்கேன். இந்த உடம்பு சிவபெருமானுக்கு, மனசு சிவபெருமானுக்கு, வாக்கு சிவபெருமானுக்குன்னு வளர்த்திருக்கேன். அவன் வருத்தப்பட மாட்டான். நான் தயார் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுறேன், இங்கேயே இருங்கோன்ட்டு ஓடுவார். வீட்டுக்கு போய் சொல்லி அவன் என்ன சொல்லுவாங்கிற யோஜனை எல்லாம் இல்ல. நேர பாடசாலைக்கு போவார். சீராளான்னு கூப்பிடுவார். அப்பா இப்ப திடீர்னு கூப்பிட வந்திருக்காரு, குழந்தை வெளில வருவான், வா உடனே வீட்டுக்கு போகணும். குழந்தை வந்துடும். அழகா சவுளம் பண்ணி பட்டை விபூதிட்டு குங்குமம் எடுத்து அப்படியே முருகப்பெருமான் மாதிரி இருப்பான் குழந்தை. அவ்வளவு கொண்டாட்டிட்ட விஷயம் எல்லாம் சொல்லுவேன். குழந்தைய கூப்பிட்டு சொல்லுவார், அப்பா இந்த உடம்பு ஒரு நாள் போயிடும்பா, இது சாஸ்திரம் இல்ல. சின்ன வயசு பெரிய வயசு இல்ல, குழந்தையா இருந்தாலும் மரணம் உண்டு, வயசானவாளுக்கும் உண்டு. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம பிடி சாம்பலா போக போறோம் நம்ம. ஆனா இந்த உடம்பு ஒரு சிவனடியாருக்கு ஆகாரமா பயன்படுத்தினா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். எனக்கு கிடைக்கலடா 5 வயசுல, எனக்கு உனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஒருத்தர் வந்திருக்கார். அதனால நீ அழக்கூடாது. நான் அம்மா உன்னை பிடிச்சுப்பா, நான் உன்னை அறுப்பேன். இந்த வேலைக்காரம்மா சமைச்சு போடுவா, அதை சிவனடியார் சாப்பிடுவார், உனக்கு மோட்சம் கிடைக்கும்பா. சரிப்பா. ஆமா, இதெல்லாம் கற்பனை பண்ண முடியல நம்மளால. ஆனா இப்படி எல்லாம் நடந்திருக்கு. தேச சுதந்திரத்துக்காக பாடுபட்டவாள்லாம் கொண்டாடி குழந்தைகள்லாம் விட்டு அப்படித்தானே ஓடி இருக்கான். தியாகம்ங்கிற நோக்கத்துல பார்த்தா இது நமக்கு புரியும், நம்மளோட போக நோக்கத்துல புரியாது. சிவபெருமானோட திருநாமத்தை சொல்ல, பஞ்சாட்சரம் சொல்லண்டே, தாயார் பிடிக்க, தந்தையார் அறுக்க, அந்த வேலைக்காரம்மா சமைக்க, தலையை மட்டும் எடுத்து ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு அந்த வெட்டுப்பட்ட அந்த முகத்துல சிரிப்பு இருக்கான். சமையல் பண்ணி மத்த எல்லாம் கூட தயார் பண்ணி நேர போயிட்டு தயார் பண்ணி வச்சிருக்கேன். அங்க போய் உட்கார்ந்துட்டு சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி என்ன சொல்வார், குடும்பத்துல எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணணும். 2 பேர் பண்ணுவா. குழந்தை எங்க? குழந்தை இப்ப வர முடியாத நடுமையில இருக்கான், அவனும் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். இவ்வளவு பாடுபட்டு பண்ணி குழந்தை எங்கேருந்து வரும்? எனக்கு தெரியாது, பிள்ளைய கூப்பிடுங்க. என்னையா இப்படி பேசுற அப்படின்னு கேட்காமல் வாசலை பார்த்து சீராளா வா, செல்வ மகனே வான்னு கூப்பிடுவார். குழந்தை அப்பான்னு ஓடி வந்துருவான். என்னடாது, நம்ம தானே அறுத்தோம், நம்ம சமைச்சு போட்டிருக்கோம், இந்த குழந்தை வரானேன்னு பார்த்தா இந்த சன்னியாசியை காணும். ரிஷபாருடனா பரமேஸ்வரனே காட்சி கொடுப்போம். சிறுத்தொண்ட நாயனார், பரஞ்சோதிக்கு தான் சிறுத்தொண்ட நாயனார்னு பேரு. சிறுத்தொண்ட நாயனார் அவருடைய தர்ம பத்னி. இந்த வேலைக்காரம்மா அந்த குழந்தை உள்பட அப்படியே கைலாசத்துக்கு கூட்டின்னு போயிடுவாருங்கிறது அந்த சரித்திரம். இந்த சரித்திரத்தை இந்த திருப்புகள்ல அடக்கி இருக்காரு அருணகிரிநாதர். திருச்செங்காட்டங்குடி திருப்புகழ், இதுதான் சச்சிதானந்த சுவாமிகள் கேட்ட முதல் திருப்புகழ். அது திருப்புகழ்னு தெரியாது, சிறுத்தொண்ட நாயனார் கதை தெரியாது, பக்தியே இல்லாதவரா நாஸ்திகரா இருந்தவர் தானே. வயிற்று வலி குணமாறதுக்காக பழனிக்கு வந்து முருகனுடைய பாலும் அபிஷேக தீர்த்தமும் சாப்பிட்டு அவருக்கு வயிற்று வலி குணமான உடனே நம்பிக்கை இல்லாதவருக்கு நம்பிக்கை வந்து பழனியில முருகனுக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு சித்திர மாச திருவிழால அக்னி நட்சத்திரத்திலிருந்து நடக்கிற உற்சவத்துல சுவாமி வரா, தக 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 தகன் மயில் வாகனத்தை வர ஒரு தேவதாசி பாடிட்டு வரான்னு நேத்தி பார்த்தோம். அந்த பாட்டை இந்த அர்த்தநாரிங்கிறவர், இவரை பேர் நிறைய பேருக்கு அங்க தெரியாது, அதனால சில பேர் அவர் முருக பிரம்மம்னு சொல்லுவார். இப்ப பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்லிட்டே இருப்பார். பாட்டெல்லாம் தெரியாது, ஸ்லோகம் எல்லாம் தெரியாது, எழுத படிக்க தெரியாது அவர் தானே. மைசூர்ல இருந்து வந்தாருனால மைசூர் சாமி அப்படின்னு சில பேர் கூப்பிடுவார். அவர் பேர் யாருக்கும் தெரியாது. அந்த தேவதாசியோட பாட்டு கேட்டு இருக்காரு. வங்கார மார்பிலணி தாரொடுயர் கோடசய கொந்தார மாலை குழலார முடு தோல் புரள வன்காதில் ஓலை கதிர் போல ஒளி வீச இதழ் மலர் போலே மஞ்சாடு சாபனுதல் வாழ நயவேல் விழிகள் கொஞ்சார மோக கிளியாக நகை பேசி உற வந்தாரை வாரும் இரும் நீர் உறவனாசை மயல் விடுமாதல் ரங்காளர் சூது கொலைக்கார குடி கேடர் சுழல் சிங்கார தோள் பணைய ஆசையுளர் ஜாதியிலன் சண்டாளர் சீச்சி
அவர் மாய வலையோடடியன் உழலாமல் சங்கோதை நாதமொடு கூடி வெகுமாய இருள் வெந்தோட மூலகள் வீசி உபதேசமது கண்காதிலோதி இரு பாதமல சேர அருள் புரிவாயே. சிங்கார ரூப மயில் வாகன நமோ நமன கந்தா குமரா சிவதேசிக நமோ நமன சிந்தூர பார்வதி சுதா சிந்தூர பார்வதி சுதாகர நமோ நமவன விருதோதை சிந்தான ஜோதி கதிர்வேலா நமோ நமவன கங்காள வேணி குருவானவ நமோ நமன தென்சூரராழி மலை தூள்படவை வேலை விடு முருகோனே. இங்கீத வேத பிரமாவை விழமோதி ஒரு பெண் காதலோடு வனமே விவடிநாயகியை இன்பான தேனிரசமார் முனை விடாத கர மணிபார்பா எண்டோடர் காதல் கொடு காதல் கரியே பருகு செங்காடு மேவி பிரகாசமகில் மேல் அழகுடன் காதல் மாலை முடி ஆறு முகவாமரர் பெருமாளே. சிங்கார ரூப மயில் வாகன நமோ நமவென கந்தா குமர சிவதேசிக நமோ நமன சிந்தூர பார்வதி சுதாகர நமோ நமன விருதோரே. பாதமலர் சேரவருள் புரிவாயே. அல்ல அந்த சிங்கார ரூப மயில் வாகனா நமோ நமோங்கிறத விநியாசம் நிரவல் பண்ற. அதையே திருப்பி 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 பாடி 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 தானே மயிலாகி அந்த மயில முருகனாக தானே உட்கார்ந்து இருக்கா அப்படி நர்த்தனம் ஆடுறான். அவளோட ஆட்டம் அவளை அழகெல்லாம் அவர் பார்க்கல. அந்த இவ பாட்டு அந்த முருகனுடைய உற்சவமூர்த்தியோட அந்த அழகு, அந்த வெளிச்சம், அந்த தேஜஸ், அந்த பக்தர்கள் கூட்டம், இந்த சிங்கார மயில் வாகனா அப்படிங்கிற வார்த்தை திருப்பி 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 காதல விழ இல்ல ரொம்ப அழகானது. எண்டோள காதல் கொடு காதல் கரியே பருகுன்னு 8 தோள் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்புனால தன் பிள்ளைய சமைச்சு போட்டு சிறுத்தொண்டர் கொடுத்து அனுகிரகம் பண்ணினா அந்த திருச்செங்காட்டுல இருக்கிற முருகனேன்னு ஒரு லைன்ல அந்த சரித்திரத்தை சொல்ற. கேட்டவருக்கு என்னமோ பண்ணிடுச்சு. சிங்கார ரூபம் மயில்வாகனா மயில்வாகனா மயில்வாகனான்னு கத்தின்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். பிரஜை வந்தது, உற்சவம் எல்லாம் முடிஞ்சு சாமி நடைக்கு வந்துட்டார். பாட்டு என்ன பாட்டுன்னு தெரியலையே, என்னமோ பண்றதே இந்த பாட்டு. இந்த பாட்டு பாடி அம்மா எங்க போயிட்டா, ஐயா வீட்டுக்கு போயிட்டா, எங்க இருக்கா, அங்கெல்லாம் நம்ம எல்லாம் போகப்படாது, தேவதாசிகள் இருக்கிறடா, இந்த பாட்டு எனக்கு தெரியணுமேங்கிற. திருப்புகழ்னா திருப்புகழ்னா என்னதுன்னு கேட்கிற. திருப்புகழ்னா என்னது? திருப்புகழ்னு ஒரு நூல் அருணகிரிநாதன் ஒரு சுவாமிகள் எழுதினது. திருவண்ணாமலையில இருந்தார், முருகனோட அருளுக்கு பாத்திரமானார். தொழுநோய் வந்து முருகன் அருளால குணமானது. ஊர் ஊரா போய் முருகனை பாடினார், நிறைய பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், பெரிய மகான். கடைசியில கிளி வடிவம் எடுத்து சிதாகாசத்துல பறந்து அம்பாள் கரத்துக்கு போய் சேர்ந்தார். கிளி ரூபத்திலே கந்தர் அனுபூதி பாடினார். அதெல்லாம் அங்க இருக்கிற பண்டாரம்னு பண்டாரங்கள்லாம் பாட்டு பாடுறவாள்லாம் உண்டு. பழனியில பூஜை பண்றவாள்லாம் அந்த அந்த மரபை சேர்ந்தவா. அதுல ஒருத்தர் சொல்றார், அதெல்லாம் கேட்டுக்கிறார், எனக்கு இந்த பாட்டு நான் கத்துண்டாகணும், நான் பாடி ஆகணுங்கிற. ஆனா அவனாவே தெரியாது. திருப்புகழ் பாடு. திருப்புகழ் வந்து அவ்வளவு சுலபத்துல பாட முடியாது, நாக்கு இடரிடும். சந்தம் பிரிச்சு பாடுறது ரொம்ப கஷ்டம். பொருள் புரிஞ்சு பாடினா ரொம்ப சுவானுபவம் உண்டாயிடும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த புஸ்தகம் எங்க கிடைக்கும்னு, இந்த புஸ்தக கடையில நிறைய ஸ்தோத்திர புக்கெல்லாம் வைக்கிறது, திருப்புகழ் இருக்கா பாருன்னா. அந்த புஸ்தகம் கிடைச்சது, கூடவே இலவசமா ஒண்ணு கிடைச்சது. என்னன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் அந்த புக்ல, ஏகப்பட்ட தப்பு, பிழை திருத்தம்னு ஒண்ணு உண்டு இல்லையா. அது பாக்குறவா இருக்கா, அவாட்ட கொடுத்து பொறுமையா பார்த்து வாங்கிக்கணும். அவசர அவசரமா அடிச்சு சுக்குமி லகுதி பிலின்னு அடிச்சுட்டா என்ன பண்ண முடியும் இல்லையா. தப்பு தகரமா இருக்கு. இது தப்புங்கிறது இவருக்கு தெரிஞ்சா தானே பாக்குறார். ஆகா திருப்புகள் கிடைச்சிடுத்தோ என்ன பண்ண முடியும், கண்ணில் ஊத்திக்கலாம், படிக்க வராது. வயசு 40,
என்ன தெரியாது, என்ன பண்ணி யார்கிட்ட போய் கேட்குது? எனக்கு ஆனாவனா சொல்லி பண்ணி யாரும் போய் கேட்க முடியும்? அங்க காவடி தயார் பண்ற ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு 8 வயசு பையன் இருக்கான். அவன் கிட்ட போய் மணின்னு பேரு, மணி காட்டி சொல்லாத, எனக்கு ஆனாவனா சொல்லி கொடுக்குறியா? ஆனாவனாவா உங்களுக்கா? எதுக்கு? திருப்புகள் பாடுங்களா, ஆசையா இருக்குடா. அவன் அப்படி யோஜனை பண்றான், மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். இந்த பாரு, உனக்கு நான் நல்லா சமையல் பண்ணுவேன், தினம் ஒரு பட்சணம் பண்ணி தரேன், அதான் பீஸ் எனக்கு தமிழ் சொல்லி கொடுன்னு அந்த வயசுல ஆனாவனா கத்துண்டு இது முதல் பாகம் அந்த புத்தகம் இருந்திருக்கு. அது இஷ்டத்துக்கு பாடுவார், ராகம் ஞானம் கிடையாது. ஆனா அவனா கத்துண்டு ராத்திரியும் பகலுமா. ஆனா அவருடைய ஒரு நியமத்தை விட மாட்டார். திரிகால சந்தியாவந்தனம், 1008 காயத்ரி ஜபம், பழனிமலை அங்க பிரதட்சணம் பண்றது, சண்முக நதி, வராக நதி, அமராவதி நதி அங்கங்க போய் போய் குடங்குடமா ஜலம் கொண்டு வருது. அங்க வரக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் தன்னால முடிஞ்ச சேவை பண்றது. அவருக்கே ஆகாரம் கிடையாது, கொண்டாட்டியும் பிள்ளை பிச்சை எடுத்து சாப்பிடுறா. இவர் பாட்டு பாடி பிச்சை எடுத்து அந்த காசுல சாமான் வாங்கி அன்னதானம் பண்ணுவார். இது மாதிரி எங்கேயோ உண்டோன்னு அப்படி இருந்திருக்காரு. ஆச்சரியமா, காசு பணம் இருக்கிறவங்க கூட மனசு வராது, ஏழையா இருந்து கூட சம்பாதிச்சு அதை அன்னதானம் பண்றது, வரவாளுக்கெல்லாம் தன்னால முடிஞ்ச தொண்டு பண்றது. இப்படி ராத்தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல், அன்ன ஆகாரம் இல்லாமல் தபஸ்வி மாறி வாழ்ந்து ஒரு குடும்பஸ்தன் இப்படி இருக்க முடியுமோ? 1க்கு 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு 6 குழந்தையை பெற்று 5 பறி கொடுத்த ஒரு ஆளு இப்படி இருக்க முடியுமோன்னு இருந்து காட்டிட்டார். இதுல எங்க நேரம் கிடைச்சது? ராத்திரி பூரா அவர் ஆனாவனா படிச்சு திருப்புகழ் மனப்பாடம் பண்ணாருன்னு தெரியல, மனப்பாடம் பண்ணிட்டார். அதுல இருக்கிற தப்போட தான் பாடுவார். எப்படி பாடுவார்னா, பாட்டு தெரியாது, கைத்தல நிறைகனி அப்பமோட அவர் பொறி கப்பிய கரிமுக நடிவேணி, எப்படி அப்படி ஒரு குத்து மதிப்பா அதோ சொல்லுவார். ஆனா ஓன்னு கத்தி பாடுவார், கண்ணை மூடின்றுவர். யாருக்காக இடைஞ்சலா இருக்கான்னு கவலைப்பட மாட்டார். ஆனா பக்தியோட பாடுறதுனால கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப கிருஷ்ணசாமி பண்டாரன்னு தெரிந்தார், நல்லா தான் பாடுறீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ராகம் இல்ல பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல, சாமிக்கு அது முக்கியம் இல்லை, ஆனா பிழை நிறைய இருக்குயா, இவ்வளவு தப்பா பாடக்கூடாது. தமிழ் அழகான மொழி, தெய்வீக மொழி, அதுல ஒரு உயர்ந்த ஒரு நூல் இந்த திருப்புகள். நான் என்ன பண்ணுவேன், இந்த புஸ்தகத்துல அப்படித்தானே இருக்கு, அது தப்பு இருக்கு. நான் சொல்றேன், சென்னையில டவுன்ல வந்து லிங்கிச்செடி தெருன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க 292ஆம் நம்பர் இல்லத்துல ஒருத்தர் இருக்கார். அவங்க வீட்டுலதான் பிழை இல்லாத நல்ல திருப்புகள் புஸ்தகம் கிடைக்கும். உடனே அது மனைவிக்கு தெரிஞ்சவ யாரோ சென்னையில இருக்கா, விசாரிச்சு லெட்டர், அந்த காலத்தெல்லாம் போஸ்ட் கார்டு இங்கிலாந்து எல்லாம் எழுதுவாள், அப்படி எழுதி அந்த புக்கை வரவழைச்சுட்டார். 450 பாட்டையும் மனப்பாடம் பண்ணிவிட்டார். அவருக்கு மந்திரமே ஜபமே தபஸே அதுதான். திருப்புகள் சொல்லிட்டே இருப்பார், திருப்பி 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 உரு ஏறிடுச்சு. அப்படியே எல்லாருக்கும் அவர்கிட்ட ரொம்ப மரியாதை உண்டு, யாருக்கும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார். நம்ம மரியாதை எப்ப கெட்டு போறது? தப்பு தப்பா பேசினா மரியாதை கெட்டு போகும், தப்பு காரியங்கள் பண்ணா மரியாதை கெட்டு போகும், பொருளுக்கு ஆசைப்பட்டா மரியாதை கெட்டு போகும். எந்த பற்றும் இல்லாத ஒருத்தர் மேல யார் அவமரியாதை பண்ண போறா? வாக்குல முருகன் நாமா தவிர வேற ஒன்றும் வராது, அடுத்த வாழ்க்கை தொண்டு பண்றது தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்படியே இருந்துட்டார். இப்ப கோயம்புத்தூருக்கு சிங்கேரி சங்கராச்சாரிய சுவாமிகள், சச்சிதானந்த சிவ அபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படிங்கிறவர் அந்த நேரத்துக்கு வந்திருக்காருங்கிற தகவல் கிடைச்சது. அவர்கிட்ட போய், நான் குடும்பஸ்தன் தான், ஆனா முருகன் அருளால் எல்லாத்தையும் விட்டுட்டேன், பழனியில தான் இருக்கேன், ராவம் பகலும் முருகனுக்கே தொண்டு பண்ணிட்டு இருக்கேன், பற்று இல்லாமல் ஆயிடுச்சு, எனக்கு சன்னியாசம் கொடுங்கன்னு கேட்டார். யார் யார் இருக்கா, உறவுகாரான்னு கேட்டார். ஊர்ல அம்மா இருக்கா, கொண்டாட்டி இருக்கா, பையன் எங்கூட இங்க இருக்கான், ஆனா அவள்லாம் எங்கூட இருக்கா, ஆனா எங்கூட இல்ல, பிச்சை எடுத்து சாப்பிடுறா. நான் ஒரு ஓரம் படுத்துப்பேன், அவ இங்க ஒரு பக்கம் இருப்பா. அந்த அம்மாவும் பாவம், இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயான்னு விரட்டாமல் இவர் பண்ற சேவையெல்லாம் கூட இருந்து பண்ணிண்டு தும்பப்பூ எல்லாம் பறிச்சு படிப்படியா தும்பப்பூ துண்டார் முருகனுக்கு கொடுத்து அனுப்புவான். என்ன முடியுமோ சேவை பண்ணுவா, சன்னதி எல்லாம் பெருக்கிறது துடைக்கிறது. இவர் எங்கெங்கயோ போய் நதி ஜலமெல்லாம் கொண்டு வருவார், என்ன முடியுமோ சேவை பண்ணுவா. பற்று இல்லாமல் இருக்கேன்னு சொன்ன சுவாமிகள் சொன்னார், இல்லப்பா உறவு இருக்குங்கிறத சன்னியாசம் கொடுக்கறது முறை இல்லை, அதனால சன்னியாசி மாதிரிதான் நீ வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ சொல்றதை பார்த்தா தெரியறது. திருக்கால சந்தியாவதனம் பண்றேங்கிற, சகசிராவர்த்தி காயத்ரி ஜபிக்கிறேங்கிற,
திருப்புகழ் பாடுறேங்கிற, முருகனையே நினைச்சுட்டு இருக்கேங்கிற, வர்ற சாதுக்களுக்கெல்லாம் சேவை பண்றேங்கிற, பிச்சை எடுத்து அன்னதானம் பண்றேங்கிற, இதெல்லாமே ஒரு தபஸ் தானே. ஆனா நீ வானப்பிரஸ்த ஆசிரமத்துல இருக்க, கல்யாணம் ஆகாம பிரம்மச்சாரியா இருக்கிறவன் வேதம் படிக்கிறான், அவனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம்னு பேரு. கல்யாணம் ஆனவனுக்கு கிரகஸ்த ஆசிரமின்னு பேரு. கல்யாணம் ஆயிடுத்து ஆனாலும் பற்று இல்லாமல் இருக்கேன்னா அவனுக்கு வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவன் பேரு. இது தாண்டி மனைவி கிட்ட உத்தரவு வாங்கிட்டோ, இல்ல மனைவி காலமான பிறகோ, இல்ல குழந்தைகள் வளர்ந்து மனைவி அவாட்ட ஒப்படைச்ச பிறகோ, அம்மா இருந்து அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்ட பிறகுதான் சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு முறை இருக்கு. அப்படி இல்லாம நாங்க கொடுக்கவும் கூடாது. அதனால இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்திலேயே தபஸ்வி மாதிரி இருந்துட்டு உனக்கு அதுவே போரும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார். கிளம்பி வந்துட்டார். தான் பண்ணிட்டு இருக்க தொண்டை பண்ணிட்டே இருக்க பகவான் முருகப்பெருமான் அவருக்கு கனவுல வர ஆரம்பிச்சுட்டார். என்ன பண்ணுவார், இங்க பக்கத்துல எங்கெங்கயோ ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர்ல இருந்தெல்லாம் ஜலம் கொண்டு வருவார். அவரை போய் நீ பொதிக மலைக்கு போய் கல்யாண தீர்த்தம் கொண்டு வா, பான தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னு ஒன்னொன்னா ஒரு தரம் அனுப்புவார். ஒரு உற்சவத்துக்கு அவ்வளவு தூரம் எவன் போய் கொண்டு வருவான் அப்படின்னு நினைச்சுட்டா அவன் பக்தனாக முடியாது இல்லையா. என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் முருகா உனக்கே அர்ப்பணம்னுட்டு அப்படி இருந்து காட்டணுமே. அந்த தீர்த்தம், கல்யாண தீர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னு அந்த இடத்தையும் பகவான் காட்டுறார். அந்த லொக்காலிட்டி எல்லாம் காட்டுறார். அப்புறம் இங்கேருந்து அவ்வளவு தூரம் எப்படி போவார், அவர் நடக்க தயார். ஆனா ஒரு வாரத்துக்குள்ள அந்த உற்சவத்துக்கு வரணுமே ஜலம். அதனால கை செலவுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமே. அவரோ தனக்குன்னு கேட்டு பழக்கம் இல்லாதவர். முருகன் என்ன பண்ணினாரா, இவர் எடுத்துனுவான்னு சொல்லிட்டார். ஒரு கோசாலை வச்சுட்டு இருந்தார் ஒருத்தர், லட்சுமணன் செட்டியார்னு. அவர் கனவுல போய், அப்புறம் குருக்கள் கனவுல போய், மடப்பள்ளியில கைங்கேயம் பண்ற ஒருத்தர் கனவுல போய், நீ 5 ரூபா கூட, நீ 3 ரூபா கூட, நீ 2 ரூபா கூட நியமிச்சுட்டாரா முருகனே. அவன் 3 பேரும் காத்தால வந்து எங்களுக்கு கனவுல முருகன் வந்தா இருந்தாங்கோ, பணமும் கொடுக்குறா. அப்ப நம்ம கனவு வந்தது ஊர்ஜிதம் ஆயிடுது. அந்த பணத்தை எடுத்துட்டார். முருகன் காப்பாத்த போறாங்கிறத நான் ஏன் என்ன பத்தி கவலைப்படணும். கழுத்துல ஒரு அட்டையை கட்டி ஒட்டிண்டார். முருகப்பெருமான் அபிஷேகத்துக்காக கல்யாண தீர்த்தம் எடுத்துன்னு வரதுக்காக போறேன், நான் நடுவில் பேச மாட்டேன், யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அட்டை பெருசா எழுதி கழுத்துல போட்டு பழனியில இருந்து நடந்து போனார். திண்டுக்கல் வரல, ராத்திரி பூரா நட. கையில காசு இருக்கிறதுக்கு முழுக்க ஊர் போயிட்டு வர அளவுக்கு அந்த காசு பத்தாது. அதனால நடந்து போவார். தேவைப்படுற இடத்துல ட்ரெயின்ல போவார். அப்புறம் ட்ரெயின்ல இருந்து இறங்குவார், திருப்பியும் நடப்பார். யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவார், தானா ஒண்ணும் கேட்க மாட்டார். இப்படி மௌன விரதத்தோட நாம ஜபம் பண்ணிக்கொண்டே நடந்தும் ட்ரெயின்லயும் மாறி 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 அங்க போய் சேர்ந்துட்டார். அந்த தீர்த்தத்தை இடம் தெரியலன்னு தவிக்கிறத தட்சிணாமூர்த்தி பரதேசிங்கிற ரூபத்துல முருகனே வந்து அவருக்கு இடம் காட்டினார். அவர் காட்டின இடத்தை இவர் சரியா புரிஞ்சுக்கல. வேற இடத்துல இருந்து ஜலம் எடுத்துன்னு வந்துட்டார். எடுத்துன்னு வந்து 24 மைல் தாண்டி வரத ஜலம் கொட்டி போயிடுச்சு. திருப்பி நடந்து போனார். 24 மைல் போய் சரியான இடத்தை தேடி முருகனை வேண்டி அதை எடுத்துட்டு ராத்திரியும் பகல் பாராமல் நடப்பாராம். அந்த கலசத்துல இருந்து ஜலம் சிந்தப்படாதுன்னு அது மேல ஒரு செப்பு குடத்தை வச்சு, அது மேல ஒரு வாழைப்பூ வச்சு கட்டி ஒரு துணியை போட்டு, எங்க கைகால அலம்பிக்கணும்னா எங்க மரத்துல அதை கட்டி தொங்க விட்டுட்டு கீழே தரையில வைக்க மாட்டாங்க. முருகனுக்கு அபிஷேகம். அதனால அவ்வளவு பவித்திரமா, ரொம்ப ஓய்வு எடுத்துக் கொள்ளாமல் அப்படியே வழியில திருடர்கள்லாம் வந்து வழிமறிக்கிறா அவரை. அவர் இப்படி காமிச்சார், நானே ஒரு ஒண்ணுமில்லாத ஆண்டி, எங்கிட்ட என்ன இருக்குன்னு இப்படிங்க வர கை தாட கட்ட. அவ வந்து நமஸ்காரம் பண்ணி எங்களுக்கு ஆள் கொஞ்சம் விபூதி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டா அவர்கிட்ட. ஒரு இடத்துல அப்படி போயிட்டே இருக்கிறத ஒரு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கார். ஒரு வாரத்துக்குள்ள திரும்பி வந்துட்டாரு. நடுவுல இவர் பார்த்தா சுவாமிகள் மாதிரி இருக்குங்கிறதுனால ஒருத்தர் வந்து சொன்னா, இந்த மாடு கறக்க மாட்டேங்கிறது, கிட்ட போனா உதைக்கிறது, இதுக்கு உத மாடுன்னு பேர் வச்சுட்டோம் நாங்க, கறக்க மாட்டேங்கிறதுன்னா. உடனே அவர் ஜாட காட்டினார், எனக்கு இப்ப கறந்து அதுல இருந்து பால் கொடுன்னு. அது கறக்க மாட்டேங்கிறதுன்னு தானே உங்கள்கிட்ட புகார் பண்றேன், கறந்து கொடுன்னு ஜாட காட்டி கறந்த பால் கறந்துடுது. அந்த மாதிரி இந்த தபஸ்னாலே அவருக்கு நினைக்கிறதெல்லாம் பண்ற ஒரு சித்திகள் வந்துடுத்து. ஆனா அதை பொருட்படுத்தவே இல்லை. அப்படி எல்லாம் ஒரு ஒரு தீர்த்தத்திலிருந்து கொண்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பார். அடுத்த உற்சவத்துக்கு இன்னும் தள்ளி எங்க போலாம், வெள்ளியங்கிரி போலாமா. ஏற முடியாத மலை மேல ஏறுறது, கஷ்டமான இடத்துல போய் தீர்த்தம் கொண்டு வருது. இப்போ திருப்பதிக்கு பிளைட்ல போயிட்டு அப்புறம் கார் வச்சுட்டு போறவா உண்டு, மெட்ராஸ் சேர்ந்து ஏசி கார்ல போறவா உண்டு,
எவ்வளவு வசதிகள்லாம் வந்துருச்சு. இப்போ சபரிமலையில கூட பம்ப வரல வண்டியில போயிட்டு கொஞ்ச தூரம் நடக்கிறவா இருக்கா. திருப்பதிக்கு பாத யாத்திரையா போனாலோ இல்ல முழுக்க முடியல கீழ் திருப்பதியிலேருந்தாவது நடந்து மேல போனாலோ, சபரிமலைக்கு பெருவழி பாதையில நடந்து போனாலோ, பழனிக்கு பாத யாத்திரையா போனாலோ, பண்டரிபுரத்துக்கு புனே ஆலந்தியிலேருந்து பாத யாத்திரையா வார்க்கரி போனாலோ, அந்த ஆனந்தம் அந்த தரிசன சுகம் தனிதான். இந்த உடம்பு சிரமப்பட்டு ஆணவம் அடங்கி மனசுல பக்தி உண்டாகி மனசு லேசாகி பகவான் நினைச்சுட்டு போய் சுவாமியை பார்க்கும்போது இந்த தரிசனம் அலாதியா இருக்கும். சௌகரியமா போனா அந்த பாக்கியம் கிடைக்காது. பெருவழி பாதையில நடந்து இருமுடி கட்டிட்டு விரதம் இருந்து சரணம் சொல்லி போய் மலை 18 படி ஏறிப்பா ஐயப்பனை பார்த்தா அந்த தரிசனம் அலாதிதான். வசதி இருக்குன்னு அப்படி பாஸ் வாங்கிட்டு பின்னாடி போய் பார்த்தா சாதாரணமா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருவாரு அவர் அனுகிரகம். அப்படி உடம்ப வருத்தி 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 தபசு பண்ணி விதவிதமா முருகனுக்கு புண்ணிய தீர்த்தங்களால அபிஷேகம் பண்ற பகவான் இன்னும் மேற்கொண்டு அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரு தீர்மானம் பண்ணினார். அவருக்கு அருணகிரிநாதருக்கு சரித்திரத்தை கனவுல போய் சொல்லுவார், இங்க வா அங்க வான்னு. அதே மாதிரி திருச்செந்தூருக்கு வா அப்படின்னு சொல்லி அவருக்கு கட்டளை கொடுத்தார். சுப்பிரமணிய சுவாமி அறுபடை வீட்டுல ரொம்ப பிரதானமானது திருச்செந்தூர். நமக்கும் இங்க பக்கத்திலேயே சுவாமி மேல அற்புதமான ஒரு படை வீடு இங்கேயே இருக்கு. சிவகுருநாதனாக அப்பாவுக்கே உபதேசம் பண்ணின கஷேத்திரம் திருச்செந்தூர்ல. அதுக்கு ஜெயந்திபுரம்னு பேரு திருச்செந்தூருக்கு. அங்கதான் சூரபத்மனை வதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பாவை பிரதிஷ்டை பண்ணி சிவபெருமான பூஜை பண்ணி தேவர்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணும்படியாக அற்புதமான கோலத்துல முருகப்பெருமான் இருக்கார். சூரசம்ஹாரம் எந்த முருகன் கோவில நடந்தாலும் திருச்செந்தூர் அதி விசேஷம். அதான் பிரதானமான கஷேத்திரம். இன்னைக்கு போய் பார்த்தா சமுத்திரத்தை விட அதிகமா இருக்கும் ஜனசமுத்திரம். அப்படி இருக்கும் இந்த தினம். அப்படி போய் அங்க இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணினார். ஜெயந்திநாதர் அப்படிங்கிற அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணி பக்தாளுக்கு அலாதியான தரிசனம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் பழனிக்கு வந்தார். முருகப்பெருமான் திருப்பியும் கனவுல வந்தார். கதிர்காமத்துக்கு வான்னு கூப்பிட்டார் அவர். கதிர்காமம் எங்க இருக்கு? சிலோன்ல இருக்கு, ஸ்ரீலங்கா. அப்ப அந்த காலத்துல எல்லாம் கப்பல்ல தான் போனோம். அதுக்கும் வெள்ளக்கார துறையாட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். இவரோ பரதேசி மாதிரி இருக்கிறவர். இவர் போய் எப்படி கேட்டா எப்படி கொடுப்பான்னு தெரியல. ஆனா என் முருகன் சொல்லிட்டான் போவேன்னு போற. முதல்ல தூத்துக்குடி போய் சேர்ந்தார். அங்க இருந்து பணம் வேணுமே கப்பலுக்கு டிக்கெட் வாங்கறதுக்கெல்லாம். பொண்டாட்டி புள்ள. அன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷம் அந்த ஊர்ல, சுவாமி உற்சவம் ஏதோ. அவர் ராஜாவோட பட்டாபிஷேகம் எல்லாம் சேர்ந்து கொடுத்து பள்ளிக்கூட பசங்களுக்கு எல்லாம் 60,000 லட்டு கொடுக்கணும்னு ஒருத்தர் பிளான் பண்ணாராம். அந்த விஷயம் தெரிஞ்சுன்னு போய் நான் லட்டு பிடிக்கிறேன், நான் சமயக்காரன் தான் சொல்லி லட்டு பிடிச்சு கொடுத்து சமையல் பண்ணுவார். திருப்புகழ ரோட்ல போய் பாராயணம் பண்ணுவார். துண்டை விரிப்பார். என்ன காசு கிடைக்கிறதோ அதை கதிர்காமத்துக்கு எடுத்து வச்சு அப்படி வச்சு அந்த காலத்தை ஒரு 250 ரூபாய் பணம் சேர்த்து விட்டார். ஆனா அவருக்கு பர்மிஷன் கிடைக்கல. விசா கொடுக்க மாட்டேன்னு. சரி என்ன பண்றது? அங்கிருந்து ராமேஸ்வரம் வந்தார். தூத்துக்குடியில இருந்து ராமேஸ்வரம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணினார். கையில பணம் வச்சுக்கவே மாட்டாராம். நாதபிந்து கலாதியில நம்ம பாடுறோம் இல்லையா, முருகனுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு வருது. ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குருசீர் பாத சேவையும் மறவாத. ஈரமும் குரு சீர்பாத சேவையும். மனசுல ஒரு இரக்கம் இருக்கணும். ஈதலும் பல கோலால பூஜையும். யாரு இல்லைன்னு வந்தாலும் அவனுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுமா? ஒரு ஏழை வந்து நின்னுட்டான் அவனுக்கு கொடுக்கறேங்கிற எண்ணத்துல கொடுக்க கூடாதான். கொடுக்கறதுக்கு எனக்கு ஒருத்தன் கொடுத்தானே அவன் வந்து நிக்கிறான்னு நினைச்சுன்னு கொடுக்கணுமா? பகவானுக்கு கொடுக்கறதா நினைச்சுன்னு கொடுக்கணுமா? அப்படிதான் ஈதலாம். பகவானுக்கு இங்க விக்கிரக ரூபமா பண்றது கோலாகல பூஜை. அதே சுவாமி வாசல்ல வந்து நிக்கிறது, அவருக்கு பவ்யமா ஆகாரம் கொடுக்கறதுங்கிறது அதுவும் ஒரு பூஜை தானே. அன்னதானத்துக்கு மாகேஸ்வர பூஜைன்னே பேரு. நாராயண சேவான்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லுவா. அன்னதானத்துக்கு அப்படி ஒரு பேரு. அவளுக்கு யாரெல்லாம் பசின்னு வராலும் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கணும்.
அப்புறம் வேத அத்தியனம் பண்றது, காயத்ரி ஜபம் சொல்றது, ஓதலும் குணம், ஆச்சார நீதியம், குல ஆச்சாரத்தை விடக்கூடாது. எப்பவும் பக்தியிலேயே மனசு திளைச்சு இருக்கணும். குருநாதனோட திருவடியே நினைச்சுன்னு குருநாதருக்கு தொண்டு பண்ணி கொண்டே இருக்கணும். இதெல்லாம் முருகனுக்கு பிடிச்சதுன்னு சொல்ல. கையில இருக்க 250 ரூபாய்க்கு ராமேஸ்வரத்துல அன்னதானம் பண்ணிவிட்டேன். சஷ்டி வந்துடுச்சுன்னா போறோம், விசாக நட்சத்திரம் வந்துருச்சுன்னா போறோம், உடனே யாரையாவது கூப்பிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி தானே சமையல் பண்ணுவார். சாமான்கள்லாம் வாங்கி போட்டு ஆள்லாம் வேண்டாம், எத்தனை பேர் கொண்டா சமைப்பார். அவர் சமைச்சு சாப்பிட்டா அவ்வளவு ருச்சியா இருக்கும். சமைக்கும் போது பகவன் நாம சொல்லிக்கொண்டே முருகன் நினைச்சு திருப்புகள் சொல்லிட்டே தான் சமைப்பார். அதுல இருக்க ஒரு பருக்கையிலையும் முருகனோட அருள் இருக்கும். பணத்தை காலி பண்ணிவிட்டார். சரி, திருப்பி கொஞ்ச நாள் ஆயிடுத்து, போய் கேட்கலாம், துரையிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் பாட்டு பாடிக்கும் சமையல் பண்ணிக்கும் பணம் சேர்த்தார். திருப்பி துரையை வந்து பார்த்தார். என்ன தொழில் பண்ற அப்படின்னு கேட்டான். சமையல் பண்றேன். உடனே அவன் வந்து, நாங்க சாப்பிடறதெல்லாம் நீ சமைப்பியான்னு கேட்டான். மாம்ச உணவெல்லாம் சமைப்பியான்னா. இல்ல, நான் சைவ சாப்பாடு சமைக்கிறவன். மனுஷன் திம்பான ஐயாதேங்கிறான். வெள்ளக்காரன் இல்லையா, பாஷை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு துபாஷ் ஒருத்தர் இருப்பார். இவன் இங்கிலீஷ்ல சொல்றத அவன் தமிழ்ல சொல்லுவார். மாடு ஆடெல்லாம் தழை திங்கிறாப்புல திங்கிறாள், அதெல்லாம் மனுஷன் சுச்சுருச்சியா சாப்பிட வேணாமா? நல்ல மசாலா எல்லாம் போட்டு மாம்ச போஜனம் தான் நாங்க சாப்பிடுவோம், உன் சாப்பாடெல்லாம் எவன் சாப்பிடுறது அப்படி இவர் சொல்றார். இவன் சீட்டு தரமாட்டேன்னு முதல்லயே, அப்புறம் பரிகாசம் வேற பண்றான். இவர் சொல்ல, நீ சீட்டு தராட்டா பரவாயில்ல, என் சமையலை நீ இப்படி சொல்லிவிட்ட, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு போடுறேன், நீ எத்தனை பேர் வரலோ வா, உங்க சாப்பாடுலாம் நான் சாப்பிட மாட்டேன், எங்க சாப்பாடு இல்லையா, உன் சாப்பாடு நான் சமைச்சு போடுறேன். சரி பண்ணுவியா, நீ ஐயர் மாதிரி தெரியுங்க, அதை பத்தி உனக்கு என்ன, பண்ணி போடுறேன் அப்படின்னு சைவ சமையலையே சமைச்சுட்டோ அசைவ சமையல் மாதிரி அதை அலங்காரம் பண்ணி வச்சுட்டார். கத்தாழை எடுத்து அதை அவளுக்கு மத்யம் மாதிரி பண்ணி அப்படியெல்லாம் பண்ணி, உளுந்து உருண்டையெல்லாம் எடுத்து முட்டை ஷேப்ல பண்ணி, அது ரவா அப்பளாத்த அதுக்கு மேல கோட்டிங் கொடுத்து, கண்டே பிடிக்க முடியாது அப்படி மசாலா எல்லாம் போட்டு சமைச்சு கொடுத்துட்டா. சாப்பிட்டுட்டு வெள்ளைக்காரன் துரை பொண்டாட்டி எல்லாம் சாப்பிட்டு அசந்து போயிட்டான். எங்க ஃபாரின்ல கூட இப்படி எல்லாம் சமைக்க மாட்டாளேன்னா, சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன் பாரு, இது சைவ சாப்பாடுன்னு. பரவாயில்ல, நீ புத்திசாலிதான். இதுக்காக என்ன பண்ணார், கதிர்காமம் போறதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பூரா அதுக்கு செலவு பண்ணிட்டேன். ஏன்னா முருகன் என்ன அனுப்புவாங்கிற நம்பிக்கை. துரை பர்மிஷன் கொடுத்தான், சாப்பாடு நல்லா இருந்தது, கை செலவுக்கு நிறைய பணமும் கொடுத்துட்டான். ஜம்முன்னு கிளம்பி இது ராமேஸ்வரத்துல இருக்கிறது. அங்க ராமேஸ்வரத்துக்கு வந்து அங்கிருந்து பழனி போற ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பம் வந்தது. பையன் நரசிம்ம என்ன பண்ண, அப்பா நான் இவாளோட பழனிக்கு போயிடுறேன், கதிர்காமத்துக்கு வரலன்னா. சரி போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டார். பழனியில வீடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கோவில் மண்டபத்துல படுத்துக்கிறவா, பொண்டாட்டி பிள்ளை பிச்சை எடுத்து சாப்பிடுறவா, பொண்டாட்டி கதிர்காமத்துக்கு வரப்போறா. சிறுத்தொண்ட நாயனார் பிள்ளைய அறுத்தது கூட பெருசா தெரியல. இவர் இப்படி கூட பாசபந்தம் இல்லாம குடும்பத்தோட ஒருத்தர் இருந்திருக்காரு. இவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்திருக்காரு இல்லையா? மூவேடனை என்று முடிந்திடுமோன்னு அருணகிரிநாதர் சொல்ற. ஈஷணாத்ரய வித்வம்சம் குணாவஸ்தா விவர்ஜிதம் சர்வதேவம் சர்வமதம் ஞானானந்த குரும்பஜே நம்ம பாடுறோம் தினம். ஈஷணாத்ரயம்ங்கிறது தான் தமிழ்ல மூவேடனைன்னு வருது. என்னவா, தனேஷனை தாரேஷனை புத்திரேஷனை. ஈஷணைன்னு ஆசை, தனத்துல ஆசை, மனைவிட்ட ஆசை, பெண்களா இருந்தா கணவன்ட்ட ஆசை, குழந்தைகள்கிட்ட ஆசை. இந்த பற்று அறுக்கவே முடியாது. இதை ஒருத்தன் அறுத்துட்டான்னா அவன் ஞானி. உள்ள போறேன்னா போயிட்டு வான்னுட்டார். அவனும் பாவம் சின்ன வயசுல இருந்து விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா அப்பா கஷ்டப்படுறதையும் சோறு தண்ணி இல்லாம இருக்கிறதையும் பிச்சை எடுத்து சாப்பிடுறதையுமே பார்த்திருக்கான். அந்த வயசுல அவனுக்கு பக்தி வரல பாவம். இந்த அப்பாவை அம்மா விட்டீங்க ஓடினா போறோம்னு சொல்லி போயிட்டு அங்க பழனி வந்தவன் அப்புறம் அவன் ரங்கூன் போறான்னு தெரிஞ்சு அவள்கிட்ட ரங்கூன் பர்மா போயிட்டான். அங்க ஏதாவது வேலை செஞ்சு பழிச்சுக்கிறேன், எங்க அப்பா மாதிரி கஷ்டப்பட முடியாதுன்னு போயிட்டான். திருப்பி பழனிக்கு வந்த போதுதான் அது தெரிஞ்சது. பழனி போறேன்னா போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டார் பைசாவை கொடுத்து. இவர் கதிர்காமத்துக்கு போனார். கதிர்காமம் அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். முருகப்பெருமான் வள்ளிமலையில தான் வள்ளிய கல்யாணம் பண்ணி கொண்டார். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவளை திருத்தணிக்கு கூட்டின்னு வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து மயில்ல ஏற்றி கதிர்காமத்துக்கு கூட்டின்னு போயிட்டார்.
தேன் நிலவுக்கு கதிர்காமத்துக்கு போனாராம் முருகப்பெருமான். அங்க இருக்கக்கூடிய வேடுவ ஜனங்கள்லாம் முருகனையும் வள்ளியும் பூஜை பண்ணினாலாம். பழமுதிர்ச்சோலை திருப்புகள்ல அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயன் எனவாகி ஹரியனவாகி ஹரன் எனவாகி அவர் மேலாம் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்வோடி வரவேணு மகபதியாகி மறுவும் வலாகி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடல் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே ಶಗಗಣ ಸೇಗುತಗುದಿಮಿ ತೋದಿತಿನಿಯನ ஆடுமயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே எனது முன்மோடி வரவேணு. பரபிரம்மமாக முருகப்பெருமான அகார உகார மகார பிரணவாகாரத்துக்கும் அப்பாற்பட்டதாக சதுர்முக பிரம்மாவாக மகாவிஷ்ணுவாக பரமேஸ்வரனாக அதுக்கும் மேற்பட்ட பரம்பொருளாக அப்படி முருகனை உணர்ந்து அனுபவிச்ச பாட்டு. அதுல சொல்றார் வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே. அந்த கதிர்காமத்துல முருகப்பெருமானுடைய விக்கிரக திருமேனியை யாருமே இதுவரையிலும் பார்த்ததில்லை. ஒரு திரை இருக்கும், அந்த திரைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த திரைக்கு தான் பூஜை, அதுக்குதான் கற்பூர ஆரத்தி. மாணிக்க கங்கைன்னு ஒரு நதி ஓடுறதுங்க. மாணிக்க விநாயகர்னு ஒரு விநாயகர் உண்டு. நிறைய மகான்கள் சித்த புருஷாலாம் அங்க இருந்து தபஸ் பண்ணிருக்கா. நம்ம சுவாமி அங்க இருந்தவர், கதிர்காமத்துல இருந்தவர். கதிர்காமத்தை பத்தின ஒரு புஸ்தகத்துல ஆதிசங்கர பரம்பரையை சேர்ந்த கலிஞானகிரி அல்லது கல்யாணகிரின்னு போட்டிருக்கான். அப்படின்னு ஒருத்தர் அங்க இருந்து அருங்கோண யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணினதாகவும் அதுதான் உள்ள இருக்கு அப்படின்னு போட்டிருக்கான். பக்தாள்கிட்ட சுவாமி தன் வாக்குனால அவர்தான் அந்த கலிஞானகிரிங்கிற கல்யாணகிரின்னு சொல்லியிருக்கார். எதிர்க்க ஹட்டன்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலையிலையும் மலை மேல ஏறி சுவாமி வேல் நட்டிருக்கார். இந்த கதிர்காமம் அதி விசேஷமானது. தபோவனத்தை இன்னைக்கும் சுவாமியோட சன்னதியில மணிமண்டபத்துல பின்னாடி ஒரு கிணறு இருக்கு. மாணிக்க கங்கையில இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அதுல விட்டு அதுக்கு மாணிக்க கங்கைன்னு சுவாமி பேர் வச்சார். சிலோன்ல இருந்து யார் வந்தாலும் சுவாமி வாழ்ட்ட யாழ்ப்பாண தமிழையும் பேசுவார், சிங்கள மொழியிலையும் பேசுவார். அற்புதமான கஷேத்திரம் அது, ரொம்ப சாநித்தியம் உள்ளது. சமீபமா போயிட்டு வந்தவாள்லாம் கூட சொல்றா, முருகனை நேர பார்க்க முடியாத திரைதான் இருக்கும், ஆனா அங்க நின்று கொண்டிருந்தா அப்படி ஒரு விறுவிறுன்னு ஒரு விதமான ஒரு ஆனந்தம் உண்டாறத உணரலாம்னு சொல்றா. பேர்பட்ட கஷேத்திரம். அங்க போனா ரொம்ப சந்தோஷம். வழியிலெல்லாம் காடெல்லாம் தாண்டி துஷ்ட மிருகங்கள்லாம் தாண்டி அதெல்லாம் அவருக்கு பழக்கமாயிடுது. ஏன்னா ஏற்கனவே பொதிகை மேல போறதெல்லாம் ஒத்த யானை மத யானை எதிர்க்க வரும், மலைப்பாம்பு போகும், புலிசிங்கம் எல்லாம் போகும், கரடி போகும். பயப்படாமல் முருகா 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 முருகான்னு போயிடுவார் தைரியமா. பெரிய பெரிய வண்டெல்லாம் மேல சுத்தும், குழவி கொட்டும். எதை பத்தி கவலைப்படாமல் தபஸ் பண்ணினவர் இல்லையா. கதிர்காமத்தோட வனம் அவருக்கு பயமாக இல்லை. அங்க போய் முருகனுக்கு தன்னால முடிஞ்ச சேவை பண்ணினார். திருப்புகள் பாராயணம் பண்ணுவார். பிற்காலத்துல வள்ளிமலைக்கு வந்தப்பறதான் ராகத்தோட பாட தெரிஞ்சுட்டார். இன்னைக்கு திருப்புகள் நிறைய பேர் பாடுறா. அது பெரும்பாலும் வள்ளிமலை சுவாமிகள் மூலமாக நம்ம பாடுற பாட்டு. சச்சிதானந்த சுவாமிகளோட பாட்டு தான் இது எல்லாமே. அவருடைய மெட்டு தான் நிறைய பயன்படுத்துறா எல்லாரும்.
பகவானுக்கு பிடிச்ச தொண்டு என்ன? திருப்புகழ் பாராயணம் பண்ணுவார். அப்புறம் என்ன? மாணிக்க கங்கையில ஸ்நானம் பண்ணி திருகால சந்தியாவனம் அனுஷ்டானம். அப்புறம் என்ன? பாட்டு பாடுவார். துண்ட விரிச்சின உட்கார்ந்துருவார். அவ பொண்டாட்டியும் பக்கத்துல உட்காந்துப்பா. பார்த்தாலே பரம ஏழைகள்னு தெரியும். ஆனா அதுல இருந்து ₹1 காசு எடுத்துக்க மாட்டா. பாவம், அவளோட தபஸ் யாருக்கும் தெரியாது. திருப்புகள் கத்தி பாடுவார். பக்கர விசித்திரமணி பொற்கலனை யுத்த நடை பக்ஷேனும் கிரதுரகமும் நீப. அப்படிதான் பாட்டு தெரியாது. காசெல்லாம் விடும். அதெல்லாம் சேர்த்து வச்சுப்பார். உடனே போய் சாமான் வாங்கிட்டு வருவார். அடுப்பு போட்டு சமையல் பண்ணுவார். வருவாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுவார். எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் மிச்சம் இருந்தா கொஞ்சம் சாப்பிடுவோம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். ஒரு கிரகஸ்தன் இப்படி இருக்க முடியுமான்னா இருந்திருக்காரு இல்லையா? கிரகஸ்தன்னா ஆசாபாசங்கள் உள்ளவன் தானே. குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளை, பாசம், பணம், பதவி இப்படியே தானே பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை வயசானாலும் நம்ம போறது ₹1 காசு கொண்டு போக முடியாது. கட்டின வீட்டுல இருந்து ஒரு செங்கல் பேத்துன்னு போக முடியாது. கார்ல இருந்து ஒரு சின்ன ஆணியை கூட தூக்கிட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சும் கூட மனுஷாளுக்கு விவேகம் வரமாட்டேங்கிறதே. இருக்கிறது போருங்கிற எண்ணம் தலை நிறைச்சதுக்கு அப்புறமாவது வரலாமா இல்லையோ? வரமாட்டேங்கிறதே இல்லையா? ஆனா அவர் அந்த அப்பாலாம் அவருக்கு ரொம்ப வயசாகல. 38 வயசுலயே பழனிக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட 40-42 வயசுல இப்படி ஒரு வைராக்கியசாலியா இருந்திருக்கார். எல்லாரும் அவர்கிட்ட அவ்வளவு மரியாதையா நடந்துப்பா. யாரோட வணக்கத்தையும் பொருட்படுத்த மாட்டார். யாரோ கேவலப்படுத்தினா கவலைப்பட மாட்டார். சரீர சுகத்தை பத்தி கவலைப்பட மாட்டார். 48 நாள் இருக்க முடியாம முருகன் நியமிச்சார். ஒரு மண்டல காலம் கதிர்காமத்துல இருந்தார். வருடமெல்லாம் இப்படி திருப்புகழ் பாடுற சாமி, திருப்புகழ் பாடுற சாமி, முருக பிரம்மம், மைசூர் சாமி அப்படிலாம் நிறைய பெயர் ஆயிடுச்சு. எங்க போனாலும் தன்னால முடிஞ்சது 4 பேருக்கு சாப்பாடு போடணும். எல்லார் காதலி விடுறாப்புல முருகன் நாமா வச்சுக்கணும், திருப்புகழ் பாடணும், உடம்பால வழக்கணும். இப்படியே இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பியும் தூத்துக்குடி வந்து இறங்கினார். அங்க வந்த பொழுது வெங்கடராயர் அப்படின்னு ஒரு மாத்வர் ராயர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒருத்தர் இவருக்கு பழக்கமானது. கோவில்ல தான் பார்த்துப்பா, யாரையும் தெரியாது இவருக்கு. திருப்புகள்லாம் ரொம்ப நல்லா சொல்றேன், நீங்க யாரு என்னன்னு கேட்டா, ஈரோடு கிட்ட எங்கேயோ பிறந்தேன், பழைய கதையெல்லாம் வேண்டாம், பழனி முருகனே கதின்னு இருக்கேன், அவனோட ஒரு அடிமை, முருகனோட அடிமைன்னு. அவன் யாரு? எங்க தர்ம பத்தினி. எங்க போயிட்டு வரேன்? கதிர்காமம் போயிட்டு வரேன். வீடெல்லாம் அங்க இருக்கு. வீடு முருகன் திருவடி தான் வீடு, வேற ஒன்றும் கிடையாது. அப்படியா? வீடு வாசல் இல்லையா? இல்ல. உடைமைகள் கொஞ்சம் ஊர்ல நில நீச்சலாம் இருந்தது. சிங்கேரி ஆச்சாரியால போய் பார்த்த போது, வானப்பிரஸ்தியா இருந்துட்டே சன்னியாசி போல இரு, பற்று இல்லாமல் இருன்னு சொல்லிட்டார். ஊருக்கு போய் இருக்கிற நிலத்தெல்லாம் வித்து என்ன பணம் கிடைச்சதோ அது ஊர்ல எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்து கையை உதறி திரும்பி வந்துட்டேன். இவ்வளவு இப்ப ஒன்னும் சொல்லலையா? ஒன்னும் சொல்லல. அவள்கிட்ட நகை நட்டு அதெல்லாம் வழியிலேயே திருட்டு போயிடுச்சு. குழந்தைகள் ஒரு புள்ள உண்டு, அவன் பழனி திரும்பி போயிருக்கான். அங்க இருக்கானா எங்க போனான்னு தெரியல. என்னையா அது, ஒரு குடும்பத்துல இருக்கிறவன் பேசுற பேச்சாவே இல்லையே. அவர் சொன்னார், வாஸ்தவம் தான், உறவு உடைமைகள்னு இருக்கலாம். எத்தனை நாளைக்கு நானும் அவளும் ஒன்னா இருக்க முடியும்? அவ முந்திப்பாளோ நான் முந்திப்பேனோ தெரியாது, புள்ள முந்திப்பானோ நாங்க முந்திப்போமோ தெரியாது. எதுவுமே சாஸ்வதம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. நான் பணம், காசு, பதவி, உடம்பு சுகம், வேலைக்கு திங்கிறது, உடம்ப வளர்க்கறதுன்னு இருந்தவன் தான். எனக்கு வயிற்று வலி வந்தது, முருகன் அருள் பண்ணா, என் மனசு மாறி போயிடுச்சு. இனிமே முருகன் தான் என் வாழ்க்கை, திருப்புகள் தான் என் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சுன்னு. இவ்வளவு தூரம் சொல்றேளே, எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன், கத்துக்கிறேன். இது பாக்கியம் இல்லையா அப்படின்னா, தன் வீட்டிலேயே தங்க வச்சு ஒரு 1.5 மாசத்துக்கு யோக வாசிஷ்டம், கைவல்ய நவநீதம், பகவத்கீதை, உபனிஷத்து இதெல்லாம் இவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் 2 பேரும் கேட்டுண்டா. எனக்கு இதெல்லாம் புரியல, தலையை சுத்துறது, போர் அடிக்கிறது. இந்த அம்மா எழுந்து போகாம, துக்காராம் மகாராஜோட அபகத்துல சொல்ற, நான் நிறைய சொல்லியிருப்பேன். படுக்கையில படுத்துண்டு தலைக்கு 2 தலாணி, காலுக்கு ஒரு தலாணி, ஜம்முன்னு ஃபேன் ஓடுறது, போர்வை, தூக்கம் வரமாட்டேங்குது. பரண்டு ஏதோ யோஜனை. உபன்யாசம் பண்ற இடத்துல உட்காண்டவனு தூக்கம் வந்துடும். கண்ணு சொருகும், கொட்டாவி விடும், உட்கார முடியாது, திணறும். என்னடா இந்த தூக்கம் படிக்காத அப்படிதான் வரமாட்டேங்கிறது. ஏன்னா அதுக்கு சொல்ற, தூக்கம் ஏன் வரல? சில பேர் அந்த மாதிரி பாக்கியசாலிகள் இருக்கா, 24 மணி நேரம் தூங்கிட்டே இருப்பா. அது ஒரு குடுப்பனை, எல்லாராலையும் முடியாது. எந்த இடத்துல இருக்கோம், யார் பாக்குறாளா பாக்கலையா, ராவா பகலா தெரியாம 24 மணி நேரம் டியூட்டி போட்டுன்னு தூங்குறவா சில பேர் இருக்கா. எல்லாருக்கும் அப்படி வரமாட்டேங்கிறது. துக்காராம் சுவாமி சொல்ற, சத்சங்கத்துக்கு வந்துட்டா கவலை போயிடுறது.
கவலை போறதுனால தூக்கம் வருது, தூங்கினாலும் பரவாயில்ல கதைக்கு வாங்க. இங்க தூங்கு தப்பு இல்ல, திடீர்னு முழிப்பு வரும். அப்ப காதுல ஏதோ முருகான்னு விழுமோ இல்லையோ, அந்த மட்டுக்கும் உனக்கு அந்த புண்ணியம் வீட்டுல இருந்தா கிடைக்காதோ இல்லையோ. அப்படியே எல்லா வேதாந்தமும் அவர்கிட்ட கேட்டுண்டு சொன்னார். மனுஷ ஜென்மாங்கிறது நீங்க சொன்ன வேதாந்தத்திலேயும் தெரிஞ்சுட்டேன். சாதாரண புல்லாகி செடியாகி புழுவாகி வெவ்வேறு மிருகங்களா பட்சிகளா பிறந்து அப்புறம் மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுன்னு சொல்றா. 84 லட்சம் ஜென்மாக்கு அப்புறம் மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுங்கிறா. அதுல ஆன்மீக நாட்டம் இருக்கிற ஜென்மா ரொம்ப துர்லபம். மகான்கள் சத்சங்கம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். நானே 40 வயசு வரலும் லௌகீகனா இருந்தவன் தான். இப்ப செத்து போயிட்டேன்னா எனக்கு மறு ஜென்மா எனக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியாது. அதுல இந்த ஜென்மாவிலேயே பகவான் சரணத்தை அடையணும்னு ஆசைப்படுறேன். சன்னியாசம் கூட கேட்டு பார்த்துட்டேன். சிங்கேரி சுவாமிகள் இல்லைன்னு சொல்லிட்டார். வானப்பிரஸ்தியா இருந்துட்டார். பற்றில்லாமல் என்னை சஞ்சாரம் பண்ணி தபஸ் பண்ணணும் இன்னும் அப்படின்னு எனக்கு எண்ணம் இருக்கு, எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னார். அவர் சொன்னார், ஐயா நான் புஸ்தகம் படிச்சிருக்கேன், படிச்சதை ஓரளவு கடைபிடிக்கிறேன், அத உங்களுக்கு நான் சொன்னேன். உங்களுக்கு யாரு வழி காட்டுவான்னா, யாரு கரை ஏறினாலோ அவதான் கரை ஏத்துவா. நான் உங்களை விட ஒரு 10 அடி முன்னாடி போறேனே தவிர ரொம்ப தெரினவன்னு சொல்ல மாட்டேன். திருவண்ணாமலையில சேஷாதிரி சுவாமிகள் ஒரு மகான் இருக்கார். பாக்கிறதுக்கு உண்மத்தர் பைத்தியம் மாறி இருப்பார். அழுக்கு வஸ்திரம் முடிச்சுட்டு இப்படி சுத்தின்னு இருப்பார். சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பார். அவர் பார்த்தா கிறுக்குன்னு சாதாரணமா ஜனங்கள் நினைச்சுட்டு போயிடுவா. எல்லா ஜனங்களும் தங்கிட்ட நெருங்கப்படாதுங்கிறதுக்காக அது ஒரு போர்வை வாடுக்கு. திடீர்னு ஏதாவது கடைக்குள்ள போவார். அந்த கடைக்குள்ள இருக்கிற சாமான எல்லாம் எடுத்து வீசி எறிவார். அந்த கடைக்காரன் திட்டுறதுக்கு பதிலாக நமஸ்காரம் பண்ணுவான். ஏன்னா வியாபாரம் இல்லாத கடை, இவர் வந்துட்டு போனதுனால அவன் கோடீஸ்வரனா போயிடுவான். துணி கடைக்குள்ள போவார், 2 புடவை எடுப்பார், பட்டு புடவை எடுப்பார், சர்ரு கிழிச்சிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுவார். அவனுக்கு இருந்த கஷ்டம் எல்லாம் விலகி போயிடும். இது மாதிரிலாம் நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணிருக்கார். பெரிய மகாத்மா. தெருவில் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாராம். ஒரு சமயம் ஏதோ ஒரு பிரேதம் எடுத்துன்னு போறார் ஸ்மசானத்துக்கு. இவர் என்ன பண்ணார், 3 தடவை அந்த பணத்தை சுத்தி காலை தொட்டு கும்பிட்டார். எல்லாரும் அருவருப்பா பார்த்துட்டு இருக்கா. சாவுக்கு போயிட்டு வரவா மேலேயே படமாட்டா இல்லையா. இவர் தொட்டு கும்பிட்டு பக்கத்துல ஒரு வீட்டுல கல்யாணம் நடந்துருக்கு, டகார்னு கல்யாணம் வீட்டுக்கு நுழைஞ்சிட்டார். எல்லாருக்கும் இது பைத்தியம் வேற, கிறுக்கு. சுவாமிகள்னு சில பேர் சொல்றா, மகான்னு தெரியல, ஆனா இப்படி வந்துட்டாரேன்னு எல்லாரும் என்ன பண்றதுன்னு தவிக்கிறா. நேர சமையல் அறைக்கு போனார். சமையல் நடந்துட்டு இருக்கு, பெரிய அண்டால கோட்டை அடுப்பு சமையல், சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு, வாசனை மூக்க தொலைக்கிறது. எப்படா தாலி கட்டி முடிப்பா சாப்பிடலாம் அவன் காத்துட்டு இருக்கான். நேர போனார், அண்டாவோட சாம்பார கவுத்துட்டு இறங்கி போயிட்டார். அட பாவி மனுஷா, அப்படி அவன் கத்துறான். எத்தனை காய்கறிகள் போட்டு எத்தனை கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம் நாங்க. அது கொட்டின சாம்பாரை பார்த்தா அதுல ஒரு செத்து போன பாம்பு இருக்கு. அவர் வெளியில போயிட்டார், ஆள் இல்லவே இல்லை. இந்த சாம்பார் சாப்பிட்டு அவ்வளவு பேர் செத்து போயிருப்பா இல்லையா. இது மாதிரி என்ன பண்றாருன்னு தெரியாமலே எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சிருக்கார். பெரிய ஞானி மகான் அவர் இருக்கார். அப்புறம் என்ன, கோவில்ல வச்ச விக்கிரகம் போல அசைவில்லாமல், சலனம் இல்லாமல், பசி இல்லாமல், தாகம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல் பிரம்மமேனு ஒருத்தர் இருக்கார், ரமண மகரிஷி. இவா 2 பேர் போய் தரிசனம் பண்ணுங்க. ரமண பகவான் நான் சொன்ன வேதாந்தம் இருக்கே, இதெல்லாம் ஏட்டு சொரக்கா. இந்த ஏட்டு சொரக்காக்கு பிரத்யக்ஷ உதாரணம் அவர் தான். அடங்காத மனசும் அங்க அடங்கிடும். அவரை போய் தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்ல சரின்னு தீர்மானம் பண்ணிட்டார். பழனிக்கு வந்தா பையன் கிளம்பி ரங்கூன் போயிட்டான். அஜோஜோ என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டானேன்னு நினைக்கலையா, பந்தம் விட்டுதுன்னு நினைச்சுட்டா. ஞானிகள் மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியாது, அதனால அதை கடைபிடிக்க முடியாது. அவ பண்ணின பக்திய லெவலேஷன் கடைபிடிக்க முயற்சி பண்ணலாம். அவ வைராக்கியமா இருந்ததுல துளியோட இருக்கலாம். இப்போ குழந்தைகளை உதறணும்னு இதுக்கு அர்த்தம் இல்ல. நாளைக்கு குழந்தைகள் நம்மள உதறினா கவலைப்படாம இருக்கணும்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் இல்லையா. நம்ம தான் விட்டுட்டு போகணும் இல்லையா, அவ நம்மள விட்டுடுறாள் இல்லையா. இன்னைக்கு எத்தனை முதியோர் இல்லம் இருக்கு, கோவிலை விட அதிகமா இருக்க, ஊருக்கு ஊர் இருக்க. அம்மா அப்பா வேண்டாம்னு நினைக்கிற ஒரு காலத்துல தான் நாம இன்னைக்கு இருக்கோம். அவாவா வழி அவாவா பாத்துக்கணும்னு அது வேதாந்தமா சொன்னா கசப்பா இருக்கு. நிஜமா வாழ்க்கையில நடக்கிறது ஏத்துட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லையே இல்லையா.
எதுவும் சாஸ்வதம் இல்லே, நிலையில்லை, தெய்வம் தவிர எதுவும் துணை இல்லைங்கிற ஞாபகம் எப்பவும் இருந்துட்டே இருந்துட்டோம்னா அந்த சந்தர்ப்பம் வரும்போது வேதனை வராது இல்லையா? எல்லாத்தையும் அன்போட இருக்கலாம், வெறுப்போட இருக்கணும்னு அவசியம் இல்லை. பற்றுதான் கூடாது, பாசம் கூடாதுங்கிறா. ஏன்னா ஏதாவது ஒண்ணு போயிடும் நம்மளை விட்டு. வஸ்துக்கள் போயிடும், மனுஷால் போயிடுவா, வஸ்திராதிகள் போயிடும், நகநட்டு போயிடும், உடம்பே போயிடும். இதுவும் நமக்கு சாஸ்வதம் இல்லையே அப்படிங்கிறத உள்ளதொன்றும் உள்ளதில்லைதான் சாமி சொல்லி வச்சிருக்காரு. நினைச்சுட்டே இருக்க வேண்டியது. அதாவது பற்று பரவாயில்ல, பையன் கிளம்பி போயிட்டான், ரங்கனுக்கு அவன் பாட்டை பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுட்டார். என்ன ஆனாலும் நீ என்ன உதறினாலும் உன்னை விடமாட்டேன்னு அவர் காலை கட்டின்னு இருக்கான். அந்த அம்மா பாவம், என்ன பத்தி விருத்த. மகான்கள் சரித்திரம் எல்லாம் பார்த்தா பகவான் அவளை விட தர்ம பத்திரிகை நிறைய அனுகிரகம் பண்றான். ஏன்னா இவருக்கு ஞானம் வந்துடுத்து, சரி எனக்கு ஞானம் வருதா வரலையோ, நீ முருகன் உனக்கு தெய்வம், யா எனக்கு நீதான் தெய்வம் அப்படின்னு ஊத்தி இருக்கா இல்லையா? எப்பேற்பட்ட வேலைகள். பழனிக்கு பையன் கிளம்பினாங்கிறத தெரிஞ்சின்ற உடனேயே திருவண்ணாமலை கிளம்பி போனார். மகாவிஷ்ணுவுக்கு நிறைய க்ஷேத்திரங்கள் உண்டு. எல்லா க்ஷேத்திரங்களையும் வைஷ்ணவர்களுக்கு தலை சிறந்த க்ஷேத்திரம் எது அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான். ஒரு ஊரு பேர் சொல்லுவா, திருவேங்கடம், திருப்பதிக்கு பேர் சொல்லுவா இல்லையா? அது மாதிரி ஒரு ஊருக்கும் பேர் சொல்லுவா. காவலம்பாடி அப்படின்னா திவ்ய தேச கஷேத்திரங்கள் இருக்கு. திருக்காஞ்சி அப்படின்னு சொல்லுவா. பேரே சொல்லாமல் கோவில்னு சொன்னா அது ஸ்ரீரங்கம்னு. அதே மாதிரி சைவத்துல எத்தனை சிவக்ஷேத்திரங்கள், தேவார ஸ்தலங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் பேர் உண்டோ இல்லையோ? பேரே சொல்லாமல் கோவில்னு சொன்னா சிதம்பரம்னு அர்த்தம். இந்த ரெண்டு சைவ வைஷ்ணவத்துல அது முக்கியமானது. சிவபெருமான் சாட்சாத்தாக இருக்கிறது திருக்கையிலையங்கிரி அப்படின்னு நம்ம வழிபடுறோம். பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கார், திருப்பார்கடல இருக்காருன்னு சொல்றோம். ஆனா கைலாசமோ சிதம்பரமோ பாக்கி சிவக்ஷேத்திரங்களோ, நிறைய பணக்காரா இருந்தா 10 வீடு வச்சுக்க மாட்டானா? ஒரு ஊர்லயும் ஒரு பங்களா வாங்கி போடுவான். ஒரு குபேரனுக்கே செல்வம் கொடுத்தவர் சிவபெருமான் இல்லையா? அவர் என்னமோ புலித்தோலை கட்டிட்டு பாம்பை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரோட ஒரு கடைக்கண் பார்வை பட்டுடுதுன்னா தர்கரம் கூட கோடீஸ்வரன் ஆயிடுவான். அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய சிவபெருமான். அவருக்கு ஒரு சிவஸ்தலங்களும் கைலாசம் உள்பட அவரோட வீடு. திருவண்ணாமலை என்னன்னா அவரேவான். திருவண்ணாமலை அருணாச்சலகிரிங்கிறது, அருணாச்சலம்ங்கிறது, அருணகிரிங்கிறது சிவபெருமானே. அவர் வேற, அருணகிரி வேற இல்லை. அதனால திருவண்ணாமலைக்கு மற்ற ஊருக்கெல்லாம் கூட எப்படி பெருமைன்னா, காசியில யாரா செத்து போனா அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். இதுக்காக மெனக்கட்டுன்னு கடைசி காலத்துல காசியில இருக்கேன்னு ஒருத்தர் போயிட்டு காசியில போன உடனே உடம்பு நன்னா ஆயிடுச்சு. உடம்பு ரொம்ப முடியலக்கா காசிக்கு போனார், செத்து போறோம் தெரிஞ்சு போயிடுச்சு. அங்க போன உடம்பு நன்னா ஆயிடுச்சு. உடம்பு நன்னா ஆயிடுச்சு, கொஞ்சம் பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு வருவோன்னு வந்த ட்ரெயின்லயே போயிட்டு என்ன பண்றது ஆயிடுச்சு. நம்ம கையில ஒண்ணும் இல்லையா? எங்க சாகணுங்கிறது பகவான் தீர்மானம், எங்க பிறக்கணுங்கிறது பகவான் தீர்மானம், எந்த வீட்டுல பிறக்கணும் பகவான் தீர்மானம். பிறப்பும் இறப்பும் அவன் கையில்னு ஒரு அம்மா என்கிட்ட சொன்னா. நான் இருப்பு மட்டும் நம்ம கையிலயோ, அதுவும் அவங்க கையிலேன்னு. எல்லாமே அவங்க கையில தானே, நம்ம கையில என்ன இருக்கு? சிதம்பரத்தை தரிசனம் பண்ணினா முக்தி, காசியில மரணமானா முக்தி, திருவாரூரில் பிறக்க முக்தி. திருவாரூர்ல பிறந்து நம்ம திட்டம் போட்டுன்னு பிறக்க முடியாது, காசியில திட்டம் போட்டுன்னு சாக முடியாது. சிதம்பரம் பக்கத்துல தான் இருக்கு, நினைச்சாப்புல போய் தரிசனம் பண்ண முடியாது. சேஷாத்ரி சாமி சொல்வார், சன்னதி தெருவிலேயே கடை வச்சுட்டு இருப்பான், காத்தாலேருந்து கல்லாவை திறப்பான், பணத்தை எண்ணுவான், வியாபாரம் பண்ணுவான், பணத்தை எண்ணுவான், மூடுவான். அருணாச்சலான்னு சொல்ல மாட்டான், கோயிலுக்குள்ள போக மாட்டான் இல்லையா? நம்மள எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சன்னதியும் தினம் பார்க்கவா முடியுது? நம்மளால முடியலையே. சிதம்பரத்தில் இருக்கிற எத்தனை பேரால நடராஜர் பார்க்க முடியும்? ஆனா அண்ணாமலையை நினைக்க முக்தின்னு சொல்லிடுச்சு. இருக்கிறதுலயே ரொம்ப சுலபம் இல்லையா? சிதம்பரத்துக்கு கூட பஸ் பிடிச்சு கார் பிடிச்சு எடுத்துன்னு போனோம், இல்ல சிதம்பரம் ஊர்ல இருக்கிறவாள வீட்டுல இருந்து கிளம்பி போனோம். இருக்கிற இடத்துல இருந்த இடத்தில் இருந்தபடியேங்கிறப்பல ஸ்மரணாத் அருணாச்சலே, நினைச்சு அருணாச்சலம் அப்படின்னு நினைச்சுட்டா ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சர நாமத்தை உபதேசம் வாங்கிட்டு முறைப்படி 3 கோடி ஜபம் பண்ணா என்ன பலனோ ஒரே ஒரு தடவை அருணாச்சலான்னு சொன்னாங்க கிடைச்சிடும். இவ்வளவு உஸ்தி.
இல்லையா? இந்த க்ஷேத்திரத்தோட மகிமையை சொல்லவே முடியாது. ஞான தபோதனரை வாவென்றழைக்கும் மலை அண்ணாமலை அப்படின்னு குரு நம சிவாயர் பாடுறார். ஒரு காந்தம் எப்படி இரும்பெல்லாம் இழுக்குமோ அப்படி இந்த காந்த மலையாகிய அருணாச்சலம் எந்த ஊர்ல இருக்கிற ஞானிகளையும் தம் பக்கம் இழுத்துடுமா, இழுத்து தன்னோட லயமடையும்படியா பண்ணிட்டுருமா. திருவண்ணாமலையை நினைச்சா முக்தி, அருணாச்சலம்னு சொன்னா முக்தி. திருவண்ணாமலைக்கு போனா அந்த பலன் சொல்லவே முடியாது. இங்கேயே வாசம் பண்றவாளோட நிலைமை எப்பேற்பட்ட நிலை. அந்த திருவண்ணாமலையில இவருக்கு என்ன விசேஷம்னு கேட்டா, ரமண பகவான் சேஷாத்திரி சுவாமி இருக்கா, தரிசனம் பண்ண வர ஒன்னும். அடுத்தது எந்த திருப்புகளே இவருக்கு சுவாசமா இருக்கோ அது அந்த ஊர்லதான் அருணகிரிநாதர் எழுதினார். அந்த முருகப்பெருமானே அவர் நாக்குல வேளால் எழுதி முத்தை தரு பத்தி திருநகை முதல் அடி எடுத்து கொடுத்து அவரை பாடின இடம் அந்த ஊர்ல பிறந்ததுனாலதான் அருணகிரினே அவருக்கு பேரு. யாரு மானசீக குருவா வச்சிருக்காரோ அந்த அருணகிரிநாதரோட க்ஷேத்திரம், சிவபெருமானோட க்ஷேத்திரம், பார்க்க போற 2 பிரம்ம ஞானிகளோட க்ஷேத்திரம். அவ்வளவுதானா? திருவண்ணாமலையில எத்தனை ஞானிகள்னு எண்ணிய மாளாதான். அத்தனை சாதுக்கள், அத்தனை மகாத்மாக்கள் இருக்காளாம். பண்டரிபுரத்தை பத்தியும் அப்படி ஒரு அபங்கம் இருக்கு. எங்க ஊருக்குள்ள எங்க திரும்பினா கண்ணில் படுறவாள்லாம் சாதுக்கள்னு. தாயி தாயி சந்தமிழாலே கருத்தி ஜெய் ஜெய்கார், கருத்தி ஜெய் ஜெய்கார் பண்டரி நாமாச்சா பஜார், நாமாச்சா பஜார் பண்டரி நாமாச்சா பஜார். டாயி டாயி சந்தமிழாலே, நீ ஒரு அடி எடுத்து வச்சா உன் கண்ணில் யாரு படுறாளோ அவர் ஒரு மகாத்மா. இந்த ஊர் பூரா சாதுக்கள். பண்டரிபுரத்துக்கு ஜென்மால ஒரு தினம் போயிட்டானா அதுக்கு மேல பாக்கியம் ஒண்ணு தேவையில்லை. அப்படி திருவண்ணாமலை அடிக்கு 1000 லிங்கம் இருக்கிற க்ஷேத்திரம் சொல்லுவாங்க. அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார். வானளாவில் இருக்கிற கோபுரமும் உள்ள நுழையத்தையே கோபுரத்து கணபதி ஒருத்தர் உண்டு. அடலருணை திரு கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டுகொண்டேன். வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன் சர்க்கரை முக்கியதை கடதட கும்ப கழித்துக்கு இளைய கழித்தன் அருணகிரிநாத். இந்த கோபுரத்து விக்னேஸ்வரர்கிட்ட குட்டிண்டி யாரு போறாளோ அவ வாழ்க்கையில கஷ்டமே இல்லாமல் இனிமையான வாழ்க்கை கொடுக்கிற மோதகம் வச்சிருக்கிற பிள்ளையாருங்கிற அந்த பிள்ளையாரும் அவர் பக்கத்துல இருக்கிற முருகனையும் பார்த்தேன்னு அருணகிரிநாதர் பாடுற. அடுத்த பாடுற கந்தர் அலங்கார பாட்டு. இதெல்லாம் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவிமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரன். எந்த யோக்கியதையும் இல்ல, மகா பாவி, நல்ல புத்தியே கிடையாது, பக்தி கிடையாது, ஞானம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது, மகா துஷ்டன், நரக தண்டனைக்கு லாயக்கான என்ன அனுகிரகம் பண்ணி உங்ககிட்ட இழுத்துட்டியே அப்படிங்கிறாரு. சேரு புசின்னு ஒருத்தன் வந்திருக்கான், எங்கயோ விழுந்துட்டான், உடம்பெல்லாம் சேரு, வீட்டுக்குள்ள போனா கத்த போறா, துணி எல்லாம் அழுக்கா போயிடுது, உடம்பெல்லாம் அழுக்கு, வெளியில நடமாட முடியலையே, எந்த குழால போய் அலம்பிக்கிறதுன்னு தவிக்கிறத சோன்னு மழை கொட்டி அந்த மழையா எல்லா சேர்த்தையும் அலம்பி விட்டு வீட்டுக்கு போறத ஃப்ரெஷ்ஷா போனான்னா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடுச்சு நிலைமை. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவாங்க. பேர்பட்ட க்ஷேத்திரம். அங்க போயிட்டு உள்ள பிள்ளையார பார்த்துட்டு கோபுரத்து விநாயகரை பார்த்துட்டு உள்ள போனா முதல்ல முருகன் சன்னதி, கம்பத்துளையனார் சன்னதி. அந்த சரித்திரம் எல்லாம் ஒரு பிற்காலத்தை கேட்டு தெரிஞ்சுட்டார். சம்பந்தாண்டான்னு ஒருத்தன் அந்த ஊர்ல இருந்தான். அவன் இந்த மாந்திரீகம் பண்றவன், அடுத்த வாடு சூன்யம் வைக்கிறதே தொழிலா உள்ளவன். அவன் ராஜாவுக்கு மந்திரி போல இருந்தான். பிரபுடதேவ மகாராஜன் அந்த சம்பந்தாண்டான் என்ன சொன்னாலும் கேட்டுடுவான். இந்த சம்பந்தாண்டான் யாரையும் மதிக்க மாட்டான், மனுஷால கூட இல்ல, தெய்வத்தை கூட மதிக்க மாட்டான். அவனோட மாந்திரிகத்துல அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை, என்ன வேணா பண்ணிடுவேங்கிற திமிர். ஒரு சமயம் அருணகிரிநாதர் அந்த கோவில உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறத கோவிலுக்குள்ள பல்லக்கல வரான் பராக்கு சொல்லின ஆட்கள். இவர் நினைச்சிருந்தாரு பகவான் எதிர்க்க யாரா இருந்தாலும் ஒண்ணுதானே, கோவிலுக்குள்ள இப்படி ஒருத்தன் வரானே, யார் இவன் அப்படின்னு கேட்டார். அப்படி நிமிந்து பார்த்த உடனே அந்த பல்லாக்கோட தண்டு முறிஞ்சவன் கீழே விழுந்துட்டான். ஜனங்கள்லாம் கை கொட்டி சிரிச்சுட்டா. இதுக்கு இவர் தான் காரணம்னு தெரிஞ்சின உடனே அன்னிலிருந்து அருணகிரிநாதரை விரோதியா நினைச்சு ஒழிக்கணும்னு தீர்மானம் பண்ணான். என்னென்னமோ பண்ணி பார்த்தான், இவன் மந்திரம் எல்லாம் ஒன்னும் அவர்கிட்ட பலிக்கல. பகவான் கிட்ட உறுதியான நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு எந்த ஏவலோ பில்லி சூனியமோ ஒண்ணுமே பண்ணாது. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும்
கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் தண்டையும் சிலம்பும் சதங்கும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேங்கிற. எவனுக்கு தெய்வ பக்தி இல்லையோ அவன் தான் பரிகாரம் தேடின்னு ஜோசியாட்ட போவான் இல்லையா. பக்தி குறைஞ்சவாளுக்காக அந்த வழி வச்சிருக்கு. நவகிரகங்களுக்கு மேல தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தை பிடிச்சுட்டா இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. வினைய தாங்கறதுக்கான தைரியத்தை கொடுத்துருவாரு. அந்த சம்பந்தாண்டான் என்ன பண்ணா, ராஜாட்ட கெட்ட பேர் இவருக்கு உண்டாக்கணும்னு தீர்மானம் பண்ணினான். எப்படியாவது இவர் அவமானப்படுத்தணும் பார்த்தான். ராஜா, நம்ம ஊர்ல அருணகிரிநாதன் ஒரு ஆள் இருக்கான், முருகனை நேர வரவழைக்கிறேன்னு ஜனங்களை ஏமாத்திட்டு திரியிறான். நீங்க அவனை கூப்பிட்டு கண்டிச்சு முருகனை அவன் காட்டுவானா நீங்க அது நிரூபணம் பண்ண சொல்லுங்க. ராஜா சொன்னா அருணகிரிநாதரை வரவழைச்சான். பல்லக்கு அனுப்பிச்சான். பெரியவர்னு சொல்றாளே, பல்லக்குல வரமாட்டேன் நடந்து வந்தார். ராஜா சொன்னா நான் முருகப்பெருமானை பார்க்கணும்னா. இதே மாதிரி அக்பர் துளசிதாசரை கேட்டான். அப்படிதான் ஹனுமான் சாலிசா வந்தது. நீ ராமரை பார்த்திருக்கிறாமே, எனக்கு ராமரை காட்ட முடியுமான்னு கேட்டான் அக்பர். இப்ப நான் உண்மை ஒரு பரதேசி, நான் பஜனை பண்ற பாகவதன், நான் உண்மை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? நான் ராஜா சக்கரவர்த்தி. நான் இப்ப உங்களை பார்க்கணும்னு நினைச்சிருந்தாலும் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். இல்லைன்னா நீங்க உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் உள்ள விட மாட்டான். நீ இந்த தேசத்துக்கு தானே ராஜா, ராமன் உலகத்துக்கே ராஜா இல்லையா? நீ என்ன பார்க்க ஆசைப்பட்ட, நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன். நானா வர முடியாது. ராமன் உன்னை பார்க்கணும்னு நினைக்கணும். அப்படி நீ நடந்துக்கணும். இல்லைன்னா தரிசனம் கிடைக்காதுன்னு. எனக்கு ராம தரிசனம் கிடைக்கலன்னா உன்னை வெளியில விட மாட்டேன். துளசிதாசரை உள்ள போட்டு மாளிகையிலேயே அரெஸ்ட் பண்ணிட்டான். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான். அதை பத்தி அவர் கவலைப்படலை. எங்க இருந்தாலும் ராமநாமா சொல்ல போறேன், எங்க இருந்தான்னு அங்க உட்காந்து ஸ்ரீ குரு சரண சரோஜ் ரஜ் நிஜ மனம் குரு சுதார் வரணோ ரகுவர் விமல யச ஜோதாயத் கலிச்சா ஹனுமான் சாலிசா பாடினார். கோடி கணக்குல டெல்லி பூரா வானரங்களா வந்துருக்கு. ஒன்னு ரெண்டுன்னா சமாளிக்கலாம், என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் முரட்டு வானரமா இருக்கு, பெருசு பெருசா இருக்கு. வாயில இருக்கிற வீரர்கள்லாம் நிக்கிறாள், அவள கத்தியெல்லாம் பிடுங்கி போட்டு ஈட்டியை போட்டு 4 அறை விட்டு எல்லாம் அலறிண்டு ஓடுறான். அரண்மனைக்குள்ள போட்டு அட்டகாசம் பண்றது. இத்தனை குரங்கு எங்கேருந்து ஒரே நாள்ல திடீர்னு வரும்? மந்திரி பிரதானிகள் சொன்னா பாகவத் அபச்சாரம் பண்ணிட்டாள், அதனால நடந்துடுத்துன்னா. நேரம் உள்ள போய் அக்பர் நமஸ்காரம் பண்ணா, என்ன மன்னிச்சிருக்கோ, குரங்கெல்லாம் திருப்பி போனோம்னா. ஓ, ஹனுமான் அவ்வளவு சீக்கிரம் அனுகிரகம் பண்ணிட்டாரா? அதுக்கப்புறம் சியாபதி ராமச்சந்திரக்கு ஜெய் பாடி ஹனுமான் சாலிசா முடிச்சோடனே வந்த சுவடு தெரியாம அத்தனை குரங்கும் காணாம போயிடுது. அப்ப எழுதினதுதான் ஹனுமான் சாலிசா. யாரெல்லாம் சொல்றாலும் வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது. அது மாதிரி முருகனை காட்டு, நான் முருகன் நினைச்சாதாய முருகனை காட்ட முடியும், நான் நினைச்சவனுக்கு முருகனை காட்ட முடியாது அப்படின்னு. சரி, நான் பரீட்சை பண்றதுக்காக இல்லை, எனக்கும் முருகனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படியா, சரி, எல்லாரும் சேர்ந்து பார்க்கட்டும். கோவிலுக்கு எல்லாரையும் வர சொல்லி ஏற்பாடு பண்ணி, கோவில்ல முருகப்பெருமான் நேரம் வரப்போறாரான, முருகன் நேரம் வரப்போறாரா, எப்படி வரப்போறாரு தெரியலையே. ஜனங்களாம் கூடி போயிடுச்சு. சம்பந்தாண்டா முதல் நாள் ராத்திரியே அவன் கும்பிட்டு இருக்கிற ரணபத்திரகாளிக்கு பூஜை பண்ணி, முருகன் நாளைக்கு வரவே விடாது, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, முருகனை வரவிடாம பண்ணிடுவோன்னுட்டான். அவ சொன்னா, இத்தனை நாளா நீ பண்ணின மந்திரத்துக்கு நான் கட்டுப்பட்டேன், அந்த கடுவு முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பயர் ஆயிடுச்சு டேட்டு. இனிமே அடுத்த தடவை கூப்பிட்டா உன்னை கீழ்ச்சிடுவான் பயில, என்ன இனிமே கூப்பிட மாட்டேன், முருகனை வரவிடாம பண்ணு போருன்னுட்டான். நாளைக்கு காளியை வரவழைக்கிறேன்னு இவன் சொல்லியிருந்தான், முருகனை வரவழைக்கிறேன்னு அவரை சொல்ல வச்சிருந்தான். காளி வரமாட்டேன்னுட்டா. இப்ப அது வெளியே சொல்ல முடியாது, முருகன் வரமாட்டார் அப்படின்னு இவன் அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கான். இவர் வரிசையா பாட்டு மேல பாட்டு பாடுறார், முருகப்பெருமான் வரல. ஊரு ஏளனம் பண்றாப்புல ஆயிடுச்சு. ராஜா சிம்மாசனத்தை உட்காந்துருக்கான், சம்பந்தாண்டானுக்கு ஒரு ஆசனம் போட்டிருக்கு, அருணகிரிநாதர் உட்கார்ந்துட்டு இருக்க, முருகப்பெருமான் வரல. அப்போ மனக்கண்ணால தியானம் பண்ணி பார்க்கிறார், கைலாசத்துல காளி முருகனை பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சு போயிருக்கு. உடனே மயில் மேல பாடினார், சித்திரகலாப மயிலேன்னு பாடினார். மயில் தோகை விரிச்சு ஆடி, அந்த ஆட்டத்துல காளி ஒரு நிமிஷம் மனசை பறி கொடுத்தாலாம், கையை உதறிண்டு ஓடி முருகன் அதுல ஏறி வந்துட்டார். முருகனோட சன்னதி இருக்கிறது அவர் ஆவிர் பவிச்சு அங்கேருந்து வர்றதுக்கு நேரம் இல்ல. இவ உட்கார்ந்து இருக்கிறது ஒரு தூண் இருக்கு, அந்த தூணை பொழந்துட்டு நரசிம்மர் வந்தது போல சடாறு மயிலோடு முருகன் வந்துட்டார். முருகன் வரப்போறாருன்னு இவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன சொல்லிட்டார், இத ஊன கண்ணால பார்க்க முடியாது, ரொம்ப ஒளி வடிவமா இருப்பான் முருகன், கண்ணை மூடின்னு இருப்போம், இல்லைன்னா அந்த ஒளி தாங்காதுன்னு.
அந்த ஒளி பிரகாசம் ஆரம்பிக்கிறதுக்கே எல்லாரும் பயந்து கண்ணை மூடினுட்டான். பிரபுடதேவன் மகாராஜன் பார்த்துட்டான், கண்ணு போயிட்டு. அந்த இடத்துல இன்னைக்கு கம்பத்துடையனார் சன்னதி இருக்கு. கம்பத்திலேயே வந்த முருகன் அங்கதான் சேஷாத்திரி சாமியில் உட்கார்ந்துட்டே இருப்பார். அந்த இடத்துல அவர் படமும் வச்சிருப்பார். அதுக்கப்புறம் அந்த கண்ணு கிடைக்கிறதுக்காக கிளி உருவெடுத்து அவரே திருக்கயிலாயம் போய் பாரிஜாத புஷ்பம் கொண்டு வந்து அவர் கண்பார்வை கொடுத்து, இவர் போயிட்டு வரதுக்குள்ள இவர் உடம்பு வந்து சம்பந்தாண்டான் குழி தோண்டி புதைச்சு வைக்க, திருப்பி உடம்புக்குள்ள போறதுக்கு உத்தரவில்லையான்னு கிளி உருவத்திலேயே கோபுரத்தை உட்காந்து கந்தர் அனுபூதி நெஞ்ச கனகல் நிகழ்ந்துருக்க பாடி அம்பாளுடைய முருகப்பெருமான் சரணத்தை அம்பாளுடைய கையில போய் உட்கார்ந்துட்டார் அப்படின்னு சரித்திரம். அந்த கம்பத்துடையனார் சன்னதியை பார்த்தார். அருணகிரிநாதர் சரித்திரத்தை நினைச்சிருந்தார். அருணகிரிநாதர் எழுதின பாட்டெல்லாம் பாடினார். பக்கத்திலேயே பாதாள லிங்கம் இருக்கு. அங்கதான் ரமண பகவான் சின்ன பையனா 12-13 வயசு பையனா பாம்புல இருந்து தேள்ல இருந்து அத்தனை துஷ்ட ஜீவராசிகள் இருக்கிற இடத்துல இருட்டுல அங்க உட்காந்து தபஸ் பண்ணி உடம்பெல்லாம் பூச்சிகள் கடிச்சு ரத்தம் வந்து சீழ் வச்சு ஆனது கூட தெரியாமல் அப்படியே கோவில் விக்கிரகம் போல நிஷ்டையில இருந்து சேஷாதிரி சுவாமிகளால வெளியில கொண்டு வரப்பட்ட இடம் பாதாள லிங்கம். பெருசா சிந்தூர சம்பந்த விநாயகர் பச்சவேல்னு இருப்பார். அப்படி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கோவில் தரிசனம் உள்ளுக்குள்ள இருக்கிற அண்ணாமலையார பார்த்தார். அடி அண்ணாமலையார பார்த்தார். முதல்ல உலகத்துல தோன்றின சிவலிங்கமே திருவண்ணாமலையில தான். சிவபெருமானுக்கு உருவம் காட்டினதே மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள ஜோதி ஸ்வரூபமா நின்ன அந்த பகவான் உன் உருவத்தை காட்டுன்னு கேட்டுக்கொள்ள அந்த அக்னி ஸ்தம்பத்திலிருந்து தன் முகத்தை காட்டினார். அக்னி ஸ்தம்பமா வந்தது கார்த்திகை. தன் முகத்தை சிவபெருமான் முகத்தை காட்டினது ஆருத்ரா தரிசனம். அதுல இருந்து எங்களுக்கு வழிபடுறதுக்கு நீ ஒரு ரூபம் விக்கிரகத்தை கொடுன்னு கேட்டுக்க லிங்கம் வந்து லிங்கோத்பவமானது மகாசிவராத்திரி. இதெல்லாம் திருவண்ணாமலை சம்பந்தப்பட்டதே. இத்தனை விசேஷங்களும் அதெல்லாம் உணர்ந்து சரித்திரம் தெரிஞ்சு பாடி அனுபவிக்கணும். ஸ்தல தரிசனங்கிறது சும்மா போனோம் வந்தோம் கணத்துல போட்டுட்டோம் விபூதி வாங்கிட்டோம் லட்டு வாங்கி தின்னோம் புளியோதரை தின்னோங்கிறது அது கோவில் தரிசனம் ஆகாது. ஒன்னொன்னு தெரிஞ்சு உணர்ந்து அனுபவிக்கணும். அப்படி பார்த்துட்டு ரமணாசிரமத்துக்கு வந்தார். ரமணாசிரமம் அப்போ கீழே இப்ப இருக்கிற இடத்துல இல்ல, மலை மேல கந்தாசிரமத்துல தான் இருந்தார். அவன் அம்மா காலமானதுக்கு அப்புறம் தான் ரமணாசிரமம்ங்கிறது கீழே இருக்கிற இடம். முருகப்பெருமானோட அவதாரமே ரமண பகவான் அப்படிங்கறது வசிஷ்யாளோட அனுபவம். அவர் அவதாரம் அன்னைக்கு பக்கத்து ஆத்துல இருந்த ஒரு கழுவிக்கு முருக தரிசனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சரித்திரம் இருக்கு அவரோட சரித்திரத்துல. இவர் ரமண பகவானை பத்தி தெரியாது. இப்ப இருக்கிற மாதிரிலாம் நிறைய போட்டோ எல்லாம் அந்த காலத்துல பார்க்க முடியாது. அங்க போய் தரிசனம் பண்றதுக்காக நின்று இருக்கார். ஒத்தரா உள்ள போய் பகவான தரிசனம் பண்ணணும்னு திருச்சுழிங்கிற ஊர்ல மதுரை கிட்டக்க பிறந்து மதுரையில வந்து அதுக்கப்புறம் படிக்க வந்து சித்தப்பா ஆத்துல இருக்கிறத அப்பா இருந்தார் திருச்சுழியில கிராமத்துல. அப்பா ஒரு நாள் காலமாயிட்டார். சுந்தரமையர் அப்பா காலமாயிட்டார்னு சொன்ன உடனே அப்பா போயிட்டாரா வெங்கட்ராமான்னு எல்லாரும் சொன்னா. அப்பா எங்க போனார்? இதோதானே இருக்கார் அப்படின்னா இது இருக்கிறது ஒரு உடம்புடா அப்பா போயிட்டார் அப்படின்னா. அப்பா எங்க போயிட்டாருங்க போனா சொல்லிட்டு போகக்கூடாதோ எங்கேயோ போயிட்டாரு இங்க போயிட்டாருங்கிறாரு. அதுக்கப்புறம் வாத்தியாரெல்லாம் வந்தா மந்திரம் எல்லாம் சொன்னா எல்லாரும் ஓன்னு அழுதா. ஏன் அழுதான்னு தெரியாமலே நமக்கு அழுக வந்தது. அப்புறம் உடம்பை கொண்டு போய் அங்க வச்சு எரிக்க போறான். ஐயோ அப்பா மேல நெருப்பு போட்டா அப்பாவுக்கு கொதிக்குமே. அப்பாவுக்கு சுடாது இது அவர் உடம்புன்னு சொன்னா. ஏன் அப்பாவுக்கு இப்படி ஆச்சுன்னா எல்லாருக்குமே அப்படிதான் ஆகும்னு சொன்னா. இப்ப எல்லாருக்குமே அப்படிதான் ஆகும்னா எனக்கும் இப்படிதான் ஆகுமா? இப்ப மரணம்ங்கிறது என்ன? அப்பா படுத்துட்டா மாதிரி படுத்துன்னு பார்த்தா. அப்ப இங்க என் உடம்புல இருந்து பிராணம்ங்கிறது போகணும்னா அந்த பிராணன் உயிருங்கிறது இந்த உடம்புல எங்க இருக்கு? அது எப்படி இருக்கும்? அது போச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு வலிக்காதா? நான் அதுக்கப்புறம் இந்த உடம்பு விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன ஆவேன்? இந்த உடம்பு எரிச்சா எனக்கு ஒண்ணும் சுடாதா? அப்ப நான் உடம்பு இல்லையா? இந்த உடம்பு நான் நினைச்சுட்டு இருக்கேனே இப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த மரணத்தையே தியானம் பண்ணி உடம்புல இருந்து விடுபட்ட நிலைக்கு ஏற்பட்டு நான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆராய்ச்சி. நான்கிறது இந்த உடம்பு இல்லை, நான் இந்த மனசு இல்லை, நான் இந்த புத்தி இல்லை, நான் இந்த புலன்கள் இல்லை, இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கிற பொருள் எதுவோ அதுவே நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அங்கிருந்து கிளம்பி போனார்னு அவரோட சரித்திரம் சொல்றது. அதுக்கப்புறம் பெரிய ஞானியாகி திருவண்ணாமலையிலேயே தபஸ் பண்ணி அருணாச்சலேஸ்வரர் வேற அவர் வேற இல்லைங்கிற அளவுக்கு ஆகி பால் பிரிட்டன்கிற ஒரு வெள்ளக்காரன்
நம்ம தேசத்துக்கு வந்து மகாபரிவாளை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட ஞானோபதேசம் கேட்க, உனக்கு நான் கொடுக்கறதுக்கு இல்லப்பா, திருவண்ணாமலையில ஒரு மகரிஷி இருக்கார் அங்க போன்னு சொல்ல, பால்பரணன் வந்து அவரை பத்தி தரிசனம் பண்ணி எழுதினதுக்கு அப்புறம் தான் வெளி உலகம் எல்லாம் அவரை பத்தி தெரிஞ்சுண்டது. அவர் காலத்திலேயே அவர் அதிகமாக கொண்டாடப்பட்ட ஒரு மகாத்மா. சில மகான்கள்ல சித்தியானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுப்பான். அப்படி காத்துட்டு இருக்கிறத யாரோ ஒரு பெரியவர் மகான் ஞானி பார்க்க போறோம் நின்று இருக்கார். இவர் முருகா முருகான்னு தானே சொல்லிட்டு இருப்பார். எப்பவும் வந்து நின்னார் பார்க்கணும். தக 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 தகன்னு ஜொலிக்கிறது, கையில தண்டத்தோட கோமணத்தோட வந்து நிக்கிறார். அவருக்கு எப்படி படுறதுன்னா, தாரகேச சத்ருசானனோஜ்வலம் தாரகாரி மகிலார்த்தம் ஜவாத் தாரகம் நிரவதேர்பவாம்புதேர் தண்டபாணி மனிஷம் விபாவயே. தாரகேஸ்வரனான சிவபெருமானுடைய நெத்திக்கண்ணிலிருந்து பிறந்து வரும், தாரகாசுரனை வதம் பண்ணினவரும், பவக்கடல்ல முழுகிறவாளுக்கு தாரகமாக இருந்து காப்பாற்றுறவருமான தண்டபாணியான முருகனாகப்பட்டு, தண்டாயுதபாணி முருகா முருகா பழனி ஆண்டவனேன்னு கத்திவிட்டார். அத்தனை பேர் இருக்க தேஜோமயமா ரமண பகவான் நிற்கிறார். முருகனாகவே அவருக்கு காட்சி கிடைச்சிருத்து. ஆகா, என் முருகன் இங்க அங்க விக்கிரகமா இருக்கானே, என் நேர நடமாடுறானே, இனிமே இவன் சரணத்தை விடமாட்டேன் அப்படின்னு ரமண பகவான் கூட இருந்தார். அதுக்கப்புறம் உள்ள சரித்திரத்தை நம்ம நாள் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா.